Hello, welcome. இது உங்கள் லைவ் இன்ட்ராக்ஷன் செஷன். ஸோ திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல் டே. விமென்ஸ் டே ஸ்பெஷலுக்காக இன்றைக்கி விமென்ஸ் டேக்காக ஒரு ஸ்பெஷல் லைவ் இன்ட்ராக்ஷன் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். யூஸ்வலி வந்து எப்போவுமே வந்து ஆங்கர்ஸ் வந்து கொஷின்ஸ் ஒரு கெஸ்ட்டை இன்வைட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து வி யூஸ் டு டூ தி இன்ட்ராக்ஷன். பட் திஸ் டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா ஆங்கர்ஸும் வந்து ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரி வந்து அவங்களோட லைஃப்பில் ஒரு விமனாக அவங்க வந்து சந்தித்த ஒவ்வொரு சேலஞ்சஸ், ஒரு விமனுக்காக ஒரு சின்ன ஒரு சின்ன ஷார்ட் லைஃப் தான். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் யூ ஆல் டு ஜாயின். தேங்க்யூ ஸோ மச் இது வரைக்கும் எல்லோரும் ஜாயின் பண்ணது. ஸோ நமக்குள்ளே இன்றைக்கி வந்து ரெவேக்கா அக்கா இருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் வெல்கம் ரெவேக்கா அக்கா. Praise Lord அக்கா. Praise Lord. எப்படி இருக்கீங்க? Doing good by God's grace அக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? I'm also good by the grace of God. I hope everyone who is watching this is also doing great. So thank you so much அக்கா. இது ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். மார்னிங் தான் வந்து இந்த மாதிரி டிசைட் பண்ணது லைவ்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதான்னு எங்களுக்கே தெரியல. பட் ஸ்டில் நீங்க வந்து உங்களுடைய டைம் வந்து எங்களுக்காக ஒதுக்கி வந்ததுக்காக தேங்க்யூ ஸோ மச். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் ஷர்லி அக்கா இருக்கிறாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஷர்லி அக்கா. Hi. Hi Akka. Praise Lord. Hi darling. Hi Akka. Praise Lord. எப்படி இருக்கீங்க? All are doing good by God's grace Akka. Nice, that's nice. Super. Okay, thank you so much Akka for joining. So நம்மத்துல லாஸ்டா ஷேர் நான் வெயிட் பண்றாங்க. So அவங்கள நம்ம வெல்கம் பண்ணிடலாம். Praise Lord Akka. Praise Lord. Praise Lord, Akka. So good to see you all together. I know, right? Such a nice thing, for us all to join together. So first நான் வந்து எல்லாருக்குமே ஸ்பெஷலா தேங்க்ஸ் சொல்லிடுறேன். பிகாஸ் மார்னிங் தான் வந்து நம்ம டிசைட் பண்ணுவோம். லாஸ்ட் மினிட்ல ஒரு லைவ் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு ஸ்டில் நான் 8 o'clock வரைக்கும் திங்கிங். பட் காட்ஸ் கிரேஸ் நம்மத்துல இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே ஒரு பர்சனல் தேங்க்ஸ். இந்த மாதிரி நீங்க வந்து உங்களோட ப்ரெஷஸான டைம் எங்களுக்காக ஒதுக்கி ஜாயின் பண்ணதுக்கு. So I request Rebecca Akka to start the prayer. அதுக்கப்புறமா நம்ம லைஃப்ல போகலாம். பரிசுத்த தேவனே அப்பா, இந்த நேரத்துல அப்பா எங்களை எல்லாரையும் கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி சுவாமி. ஈவன் தோ இட் வாஸ் a very short period of time, ஆண்டவரே இதை நடத்தி கொடுத்ததுக்காக நன்றி சுவாமி. அப்பா எங்களை நாங்கள் தாழ்த்தி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க இன்னைக்கு என்னெல்லாம் பேசுறோமோ எல்லாமே உம்முடைய சித்தத்தின்படி இருக்கட்டும். நீங்க மக்களிடத்துல என்ன பேச விரும்புகிறீரோ அப்பா அதே வார்த்தைகளை நாங்க பேச ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு கிருபையை தாரும். let it be useful for everyone who is hearing this, everyone who is participating in this live. let it be useful. ஆண்டவரே நாங்க 4 பேரையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். we surrender ourselves humbly at your feet Lord. ஆண்டவரே எங்களை மறைத்து நீர் வெளிப்பட அப்பா உங்களுடைய பாதத்துல எங்களை சரண்டர் பண்றோம் சுவாமி. ஆண்டவரே on this women's day we know how much you love women irrespective of the gender. you love everybody Lord. ஆண்டவரே you are a God of love. ஆண்டவரே அதே அன்பு ஆண்டவரே எங்களை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அதை உணரும்படிக்கு நாங்கள் பேசவும் ஆண்டவரே let us be a testimony to you. நிறைய testimonies, நிறைய witnesses இதை பார்த்து ஆண்டவரே அவங்க let them be strengthened, let them be empowered Lord. ஆண்டவரே இந்த நிகழ்ச்சி ஆண்டவரே யூஸ்ஃபுல்லா எல்லாருக்கும் மாற்றும்படிக்கு நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். இயேசுவே உங்களுடைய கரத்துல இதை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்தும் சுவாமி. in Jesus name we pray this prayer. Amen. Thank you so much Akka. So wishing you all a very happy Women's Day. So beautiful women of God. Thank you so much for joining.
ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒரு இன்ட்ராக்ஷன்ல ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்து தான் நம்ம போவோம். ஸோ அவங்கவுங்கள பத்தி நீங்க செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துட்டீங்கன்னா நம்ம கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாம். ஸோ நீங்க என்ன பண்றீங்க, உங்க பேர் அப்படின்னு மோஸ்ட்லி எல்லாரும் எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் வந்து பெரிய ஆளா இருந்தாலும் we have to give a self intro. So please. So who's Okay, gonna we'll start? start. We'll start. Yeah, Rebecca start. Okay. So பெருசா introduction கொடுக்குற அளவுக்கு எதுவும் இல்ல. But anyways, always Jesus first and everything. That's how I introduce myself. So by the grace of God, I'm a dentist practicing now. And I'm a wife. ஏன்னா 6 months முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு. Okay. And then I'm a VJ in Angel TV. And என்னால என்னெல்லாம் முடியுமோ அதை வந்து நான் கடவுளுக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, because God has given us resources இல்லையா, so we should not waste that in every possible way. குட்டி குட்டி waysல வந்து I do something for God. We're not as great. நம்ம வந்து கடவுளுக்காக இதை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம we cannot boast, because it's not our talents, our abilities. It is just by the grace of God that I'm able to do something for him, and I'm happy about it. That's all about myself. Followed by Shirley Akka. Yeah, hi, and am I audible? Yeah. Yes, Okay. yes. I am Shali, and professionally a teacher, passionately someone who is writing, and someone who would like to talk a lot. அதுதான் passion. So ஆண்டவர் இது வரைக்கும் அற்புதமா நடத்தி வந்திருக்கிறார். Also passionately a bit of a singer also. You take a musician, I don't know how many of them would agree on that, but I would like to sing as much as I possibly could for God, for glorification of God. மற்றபடி ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் கிருபையா நடத்தினார், இது வரைக்கும் நடத்தி இருக்கிறார், இனிமேலும் நடத்துவார் அப்படின்ற விசுவாசத்தோட அப்படியே ஓட்டத்தை போயிட்டே இருக்க வேண்டியதான். That is about my life. That's so sweet. Thank you, Akka. So Sharon Akka, நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. Sharon Akka, to be very frank, by the grace of God, I'm here. This is one of my prayers that's happening. And even I started as an anchor in Angel TV. Kids show ஆரம்பிச்சேன். So being with senior anchors, it's so nice today. So இவங்களாம் seniors, நான் junior. நான் வந்து I think 7 years back I was in Angel TV for about 2 to 3 years. So now again Insta live, social media வந்ததுனால அப்படி start பண்ணேன். On the other side, I'm also working. So that's about Sharon. I also sing. Konja songs, cover songs, பாடுவேன், அவ்வளவுதான். Yeah, anything, any talent must be used for God's glory. Thank you so much. நீங்க எல்லாரும் ஷேர் பண்ணதுக்கு. So next, Tell us about yourself, Shakina. okay, fine. So I'm Shakina. நான் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். So I'm doing my cardiac perfusion technology. நான் வந்து ஒரு தகுதி இல்லாத என்ன உயர்த்தினது அவருடைய கிருபை வேணான்னு சொல்லுவாங்கல்ல, அதை என் லைஃப்ல நான் பார்த்திருக்கேன். சோ எதுவுமே இல்லாத இருந்த என்ன வந்து அவருக்காக, அவருடைய மகிமைக்காக இவ்வளவு தூரம் பயன்படுத்திட்டு இருக்காரு. So I'm so grateful to God and I'm so thankful to him. So உங்களோட எல்லாம் இருக்கிறது வந்து இட்ஸ் கிரேட் பிளஷர். இதெல்லாம் வந்து கிரேஸ்னு சொல்லலாம். So thank you so much for asking this. So yes, நாம நெக்ஸ்ட் போலாம். So how did this start? உங்களுடைய anchoring journey. So எல்லாருமே வந்து ஒரு பேஷன் இருக்கும், ப்ரொஃபஷன் தனியா, ஆசைகள் வேற, பட் நம்ம சம்டைம்ஸ் வேற டைரக்ஷன்ல போவோம். பட் இந்த ஆங்கரிங் ஜேர்னி வந்து ஒருவேளை சில பேர் சின்ன வயசுல இருந்தே இருக்கலாம். பட் உங்க லைஃப்ல இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் எங்களுக்காக ஷேர் பண்ணி பார்க்கலாம். As usual, Rebecca அக்கா நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. Becky அக்கா ஸ்டார்ட் ஆகி ஷர்லி அக்கா வந்து கடைசியா எனக்கு வந்துரும். So எனக்கு அப்படிதான் லைன்ல காட்டுது. ஃபர்ஸ்ட் பெக்கி அக்கா, அதுக்கப்புறம் இங்க ஷர்லி அக்கா, அதுக்கப்புறம் ஷாரன் அக்கா. fine. Okay.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என் மேல போட்டீங்க. இட்ஸ் ஓகே, ஐ டெல் அபவுட் மை செல்ஃப். ஜேர்னி அப்படின்னு சொல்லும் பொழுது பேசிக்கலா வந்து என்னோட ப்ரீவியஸ் ஜெனரேஷன்லாம் வந்து ஹிந்துஸ். என்னோட பேக்ரவுண்ட் வந்து யாருமே பாஸ்டர்ஸோ இல்ல அப்படி எதுவும் கிடையாது. நவ் கரண்ட்லி அப்பா இஸ் இன்டு மினிஸ்ட்ரி ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். பட் அதுக்கு முன்னாடி when I got into ministry யாருமே வந்து பாஸ்டர்ஸோ இல்ல மினிஸ்ட்ரியில இருக்கிறவங்களோ அப்படி கிடையாது. பட் ஐ திங்க் நான் பிறக்கும் பொழுதே வந்து மை லைஃப் இட் செல்ஃப் இஸ் அ டெஸ்டிமனி. பிகாஸ் ஈவன் அட் மை பர்த் பிறந்த கொஞ்ச நாள்ல ஐ ஹேட் ஃபியூ இஷ்யூஸ், ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. அண்ட் இஃப் ஐ எம் லிவிங் டுடே இட்ஸ் ஓன்லி பிகாஸ் ஆஃப் காட். ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய டெஸ்டிமனி. ஐ திங்க் அப்பவே ஆண்டவர் வந்து என்னை தேர்ந்தெடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஹி சோஸ் மீ, தட்ஸ் வாட். ஸோ அங்க இருந்து த ஜேர்னி ஸ்டார்டட். அண்ட் லைஃப்ல வந்து நிறைய நடுவில் வந்து there were times when I was like desperately left alone with God. So those times when I was desperately left alone with God were the times where I really got to know about God. I got to know who God was. So adu therinja piragu, after knowing the love that God had for me even when everybody else left me, அந்த நேரத்துல இருந்து அந்த time, you know, that experience, that encounter which I had, I think has changed me into what I am today. And I'm still learning things, I'm still maturing spiritually, but அந்த base வந்து it was very very strong. So அந்த encounter தான் வந்து it changed me. And இந்த anchoring பொறுத்த வரைக்கும் வந்து I was singing in Evangelist Albert Solomon's choir. So அப்படி வந்து I got into Angel TV. அதாவது எப்படின்னா ஒரு சாதாரணமான ஒரு worship episode somewhere at the back. பட் அங்க இருந்து வந்து ஒரு ஷோ ஏஞ்சல் டிவில நடக்கும் பொழுது வித் சாது ஐயா, அது வந்து ஃபார்ச்சுனேட்லி ஒரு அன்பார்ச்சுனேட்லி அன்னைக்கு வர வேண்டிய ஸ்பீக்கர் வராததுனால ஐ திங்க் த லைட் ஃபெல் ஆன் மீ. எங்கேயோ பின்னாடி பாடிட்டு இருந்த என்ன ரெகக்னைஸ் பண்ணும்படிக்கு ஆண்டவர் வந்து ஒருத்தர் இடத்துல பேசி and it came to me, என்ன கால் பண்ணாங்க. I went and did a show with சாது ஐயா first. ஸோ ஒரு பார்ட்டிசிபெண்டா நான் போனேன். From there அங்க இருந்து வந்து I became a show host. அப்பதான் வந்து கேட்டாங்க can you host a show அப்படின்னு. Initially I was like what, so hosting a show, I don't think it's possible. ஏன்னா நான் ஸ்கூல்ல சின்னதா MC பண்ணிருக்கேன் ஸ்டேஜ்ல ஏறி, பட் doing a show and all is not possible அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். when I was in college, I was in the final year internship பண்ணிட்டு இருந்தேன் டென்டல் ஸ்கூல்ல. ஸோ அந்த டைம்ல வந்து this came up to me. ஸோ அங்க இருந்து இது வரைக்கும் ஃப்ரம் 2014-15ல இருந்து 2022 வரைக்கும் ஐம் ஸ்டில் வித் தெம் அப்படின்ற அந்த ஜேர்னி வந்து இட்ஸ் பீன் ரியலி ஸ்பிளெண்டட். ரொம்ப மிரக்குலஸா ஆண்டவர் நடத்திட்டு வந்திருக்காரு. நிறைய நேரத்துல லாஸ்ட் மினிட்ல ஐ ஃபால் இல், என்னால போக முடியாது அப்படின்றதெல்லாம் இருக்கும். பட் எல்லாத்தையும் தாண்டி ஆண்டவர் வந்து எந்த பர்பஸ்க்காக நம்மள முன் குறித்திருக்கிறாரோ அதற்குரிய அந்த எபிலிட்டியும் ரிசோர்ஸும் நம்மளுக்குள்ளேயே வச்சிருப்பாரு. So that is one thing I really want to tell everybody who is watching this now. If you really want to do something, just search within yourself. நீங்க என்ன பண்ண ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறாரோ அந்த டேலண்ட், அந்த ரிசோர்ஸ ஆண்டவர் உங்களுக்குள்ள வச்சுதான் இந்த உலகத்துக்கு உங்களை அனுப்பி இருக்கிறார். தட் இஸ் சம்திங் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன். அண்ட் எனக்கு வந்து ஐ திங்க் ஐ எம் ரியலி குட் அட் கம்யூனிகேட்டிங் அண்ட் யூனோ டாக்கிங். as Shirley said, it's my favorite thing to do. கேட்கறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பட் for us it's our favorite thing to do. It's like the easiest thing I can do அப்படின்ற மாதிரி. ஸோ கம்யூனிகேட்டிங் அப்படின்ற ஒரு ரிசோர்ஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. and I wanted to use it back for him. So அந்த gift வந்து I started using it back for him. So அதுதான் that ended up as an anchor in Angel TV is one thing. And இன்னொன்னு வந்து why I strongly didn't want to leave this though I had a lot of challenges அப்படின்னா I always get reminded of this story, parable of the talents. அதாவது ஏஸ்பா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் அவங்களுக்கு ஏத்த மாதிரி கொடுக்குறாரு. ஒருத்தர் வந்து அதை சரியாவே யூஸ் பண்ணல. It means that he did not waste the money, he wasted the opportunity that was given to him. So அப்ப he was judged when ஏஸ்பா வந்து சொல்றாரு the owner வந்து when he comes back he tells he is lazy. அப்படிதான் வந்து அதை ஜட்ஜ் பண்றாரு இல்லையா. So when God gives us some resource, some ability, நம்ம அதை எடுத்துட்டு போய் புதைச்சு வைக்கிறதுக்காக we are not called. We are called to shine. We are called to use it back for him. So I don't want to be judged lazy or wicked. So I am using it back for the Lord. So ஆண்டவர் எனக்கு கொடுத்த ability I want to use it, and also I want to shine the light of God. ஏன்னா God is light and he has placed that light within us இல்லையா. So அந்த light வந்து நம்ம we have to shine it so that
people who see our works will glorify our Father in heaven. That's what we read in Matthew 5. So that's the only reason why என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன challenges, என்ன health issues இருந்தாலும், I persevere doing things for God because I just want to shine with the light that God has placed within me. அந்த light நான் shine பண்ணும்பொழுது, seeing that people will glorify my Father in heaven. So we are supposed to do that அப்படின்றதுனால I am using my whatever God has placed within me through this anchoring, through the short videos that I do and all those things back for God. So that is my journey. ஸோ ஷாரன் அக்கா இவங்க ஷர்லி அக்கா ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால லெஃப்ட் ஆயிட்டாங்க. ஸோ அப்ப அந்த வரைக்கும் அவங்க ஜாயின் ஆகிற வரைக்கும் நீங்க உங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கோங்க. என் ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது வந்து சர்ச்ல தான். ஆக்சுவலி சர்ச்ல சின்ன சின்ன எம்சிஸ், அப்புறம் ஸ்கூல்ல ஆரம்பிச்சு அப்புறம் குவயர்ல இருந்தேன். அப்படியே நான் ஏஞ்சல் டிவில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கவோ அங்க போய் அங்க ஸ்டார்ட் பண்ணேன். ஐ வாஸ் தேர் ஃபார் அ லாங் டைம். நரும்புகள் அப்படின்ற ஒரு ஷோ பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஆஃப்டர் விச் யூனோ ரொம்ப நாள் ஆகவோ என் 10th 12th வந்தது. அப்போ ஐ காட் டு ரியலைஸ் தட் காட் இஸ் செட் அபார்ட் மீ ஃபார் ஹிஸ் ஒர்க். அண்ட் அப்பதான் எனக்கு உண்மையா தெரிஞ்ச உடனே ஓகே, ஸோ ஐ ஹாவ் டு டூ சம்திங் ஃபார் கிரைஸ்ட் அப்படின்னா அப்பதான் கரெக்டா நான் 12th முடிக்கும் போது இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. 1 மினிட்டுக்கு 30 செகண்ட்ஸுக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ டெய்லி ஒரு வேர்ஸ் வந்து பேசி பேசி போடணும்னு அப்போ வந்து ஓகே, எவ்ரி ஒன் ஃபெல்ட் தட் இஸ் வெரி என்கரேஜிங் ஃபார் தெம் அப்படின்னு ஆரம்பிச்சோடனே அப்புறம் இன்ஸ்டா லைவ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தோடனே இன்ஸ்டா லைவ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் ஐ டூ அ லாட் ஆஃப் வாலண்டரி ஒர்க்ஸ். லைக் மினிஸ்ட்ரியில ஏதாவது கூப்பிட்டாங்க வாலண்டியர் வேணும்னா ஐ இமீடியட்லி வாலண்டியர் அண்ட் கோ அண்ட் ஹெல்ப் தெம் அவுட். ஸோ அந்த மாதிரி சின்ன 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 வாலண்டியர் ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருந்த உடனே தான் கோவிட் டைம்ல இது மாதிரி வந்து ஐ காட் அன் இன்ட்ரெஸ்ட் தட் ஒரு சர்ச் சர்வீஸ், ஏன் சர்ச் சர்வீஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கும் போது ப்ரேயர்ல எனக்கு இது வந்தது. இது மாதிரி வை டோன்ட் யூ இன்டர்வியூ மியூசிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் மியூசிஷியன்ஸ் ஆர் நெவர் சீன், அவங்கள யாருமே கண்டுக்க மாட்டாங்க, அவங்க பேக் ஸ்டேஜ் தான் ஃபுல்லா. ஸோ தே நீட் அ ரெக்கக்னிஷன் சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மியூசிஷியன்ஸ் ஆரம்பிச்சது. அண்ட் everyone started recognizing the musicians, they started recognizing me. அப்புறம் கர்த்தர் உயர்த்தி இப்போ கவர் சாங்ஸ்ல காஸ்ட் பண்ண உதவி செய்றார். ஸோ ஐ பிரேஸ் காட் ஃபார் வாட் ஹி இஸ் டூயிங் இன் மை லைஃப். அது மட்டும் இல்லாம ஜஸ்ட் பப்ளிக்கா பேசிட்டு போறது இல்லாம தனி நபருக்கு பர்சனலா போய் பேசி அவங்களுக்கு நம்ம ஆறுதலா இருக்க, லைக் நம்ம பேசுறது ஒரு 4 பேருக்கு பிளெஸ்ஸிங்கா இருக்க. நாட் only God has blessed me, he is also using me to bless people. So that's my journey so far, and I hope I'll be a blessing to many more in coming days as well. Thank you so much for sharing. So என்னால அவங்களை ஆட் பண்ண முடியல. So can anyone try to add Shirley அக்கா? ஷாரன் அக்கா நீங்க ட்ரை பண்றீங்களா அவங்களை ஆட் பண்றதுக்கு? எனக்கு அந்த ஆப்ஷனே வர மாட்டேங்குது. எனக்கு ஆப்ஷனே இல்ல. Shakina, I think you have the option of adding. Yeah. So இப்போதான் அவங்க ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்காங்க வந்து. Yeah. Yes. Thanks to my internet, I think I left out and came back. ஓகே அக்கா. ஸோ நீங்க எல்லாருமே உங்களோட ஜேர்னியை வந்து ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த ஜேர்னில வந்து கண்டிப்பா வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஸோ நடுநடுல வந்து நின்றுடலாமான்னு சில டைம்ல நமக்கு தோணும். ஸோ எதுக்கு நம்ம லைஃப் இப்படி அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிறீங்களா? என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணீங்க? ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணீங்கன்னு எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கோங்க. So Rebecca அக்கா, For a change, you're always Shirley will do it. Yeah. So struggle அப்படின்னு சொல்லும்பொழுது the one verse that comes to my mind வந்து கர்த்தருக்காக நம்ம வந்து துன்பப்படும் பொழுது நம்ம பாக்கியவான்களா இருப்போம் அப்படின்னு சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கணும். So எனக்கு வந்து the one thing that motivates me whenever I am at the verge of giving up is
ஆண்டவர் இதை அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னா, இது என்னோட வாழ்க்கையில நடக்குது அப்படின்னா, இதனால நான் பாக்கியவானாதானே ஆகணும். நான் விட்டுட்டேன்னா அந்த ஆசீர்வாதம் எனக்கு போயிடுமே அப்படின்ற ஒரு இதுக்காக தான். லைக் பியூர்லி செல்ஃபிஷ் மோட்டிவ். எனக்கு ஆசீர்வாதம் வேணும், அதனால இந்த பாடம் நான் வந்து தாண்டி போயிடுறேன். So that is one of the perspective in which I look at when I'm going through hardships or anything. ரொம்ப மெஜாரிட்டியான ப்ராப்ளம் அப்படின்னா கெட்டிங் டயர்ட் at one point, எதுக்காக நம்ம இதை பண்றோம் அப்படின்ற மாதிரி சில internal crisis that most of us get once in our like at least at some point of our life, and a lot of criticism, when people say நம்ம அந்த மோட்டிவ்ல பண்ணிருக்க மாட்டோம், பட் people understand it with that motive. அப்ப அப்படி இவங்க சொல்லும் பொழுது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும். ஐயோ நம்ம அதை நினைச்சு பண்ணலையே, பட் when people are understanding it that way, கஷ்டமா இருக்கிறே அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்னல் தாட்ஸ் வரும்பொழுது அது வந்து கொஞ்சம் டிமோட்டிவேட்டிங்கா இருக்கும். Definitely I wouldn't want to give up at that time because I know what is the purpose in which I'm called. And அந்த இடத்துல இவ்வளவு தூரம் வந்துட்டு அங்க விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொன்னா அப்ப ஆண்டவர் எனக்கு அழைப்புக்கு நான் உண்மையா இல்லைன்னு ஆயிடும்ல. So I wouldn't want to give up, but of course I have my internal conflicts. I can't say ஆமா எப்பவுமே நான் வந்து 100% கான்பிடென்டா தான் இருப்பேன், 100% எனக்கு இதுதான் செய்யணும்னு தெரியும் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. So I do feel demotivated at times, but whenever I go through something I realize that உன்னுடைய பலவீனத்துல என்னோட பலன் பூரணமா இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சோ நான் பலவான்னு சொல்லிக்கிட்டேன்னா ஆண்டவரோட பலன் எனக்கு தேவையில்லைன்னு சொல்ற மாதிரி. அதே இதை நான் பலவீனன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னை விட லைக் 100,000 times பெரிய ஸ்ட்ரென்த் என்ன சப்போர்ட் பண்ணும் பொழுது நான் பலவீனனா இருக்கிறதுல பெருமைப்படுறேன். ஏன்னா எனக்கு கிடைக்கிற பலன் வந்து இட்ஸ் சம்திங் டிஃபரெண்ட், இட்ஸ் சம்திங் நாட் எவ்ரிபடி வில் ஹாவ் ஆக்சஸ் டு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். That is something that takes me through all of my hurdles and crises and all of that. தேங்க்யூ அக்கா. சோ இப்போ இப்படி ரிவர்ஸ்ல போறது பிளானா இல்லனா வந்து ரேவதா அக்கா நீங்க சொல்றீங்களா? இல்ல ஷாரன் will tell. அத சொல்றேன். நான் கூட அந்த பாயிண்ட் பேச முன்னாடி வராங்கன்னு நினைச்சேன். எனக்கு இப்போ இப்படி காட்டுது, இந்த பக்கம் வந்து ஷர்லி அக்கா இருக்காங்க, இந்த பக்கம் ஷாரன் அக்கா இருக்காங்க. சோ அக்கா லெஃப்ட் ஆயிட்டு ஜாயின் பண்ணது இப்படி காட்டு. அதான் கேட்க ரிவர்ஸ்ல போற பிளானா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆமா ரிவர்ஸ்ல போவோம். ஃபர்ஸ்ட் இப்படி போனோம்ல. நான் ஸ்டார்ட் பண்ணுமா? Okay, whenever I face struggles, என்னோட ஃபர்ஸ்ட் தாட் என்னன்னா, ஏன் எனக்கு வருது, ஏன் எனக்கு மட்டும் வருது அப்படிதான் காமனா எல்லாருக்கும் அதான் வரும். சோ அதுதான் எனக்கும் வரும், ஏன் எனக்கு மட்டும் இந்த ஸ்ட்ரகிள் வருது. நான் போய் எங்க அம்மா அப்பா கேட்கும் போது எங்க அம்மா அப்பா தான் சொல்லுவாங்க, ஒரு டெஸ்ட் இருந்தாதான் ஒரு டெஸ்ட் மணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ எல்லா கதை பைபிள்ல எடுத்தா ஜோப் சரி, எஸ்தர் சரி, they had to go through something to achieve something, like to testify. So அதனால வந்து அது அந்த சில பைபிள் ஸ்டோரிஸ் தான் நமக்கு வந்து இப்ப பார்க்கும் போது அதுதான் ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்க முடியும். சரி, இது மூலியமா நம்ம போறோம்னா இதுல God is going to do something. For example, 12th எக்ஸாம் எழுதி அதுல நல்லா படிச்சு கஷ்டப்பட்டு பாஸ் ஆனாதான் ஒரு ஒரு என்ன சொல்ற ஸ்டேட் ரேங்க்ல வந்து நிக்க முடியும். ஈஸியா வந்துட்டு பண்ண முடியாது. So that doesn't become a testimony. So you have to like அத சொல்லுவாங்கல்ல, you do your best, God will do the rest. அதுதான் applies to the whole journey. So அதனால இந்த ஸ்ட்ரகிள்லாம் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். I always feel like I'm giving up because even I am a youth, I'm just growing. இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப புதுசா இருக்கும். ஒன்னு புதுசா இருக்கும் ஸ்ட்ரகிள் பார்க்கும் போது. பட் the word of God only helps me out. அது இல்லாம டெய்லி பைபிள் படிக்கும்போது ஜோம் பண்ணும் போது அவர் இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் சம்திங் தட் ஸ்ட்ரக் மை மைண்ட் டுடே. எங்க அக்காவோட குழந்தை, ஹி இஸ் பேபி ஸ்டீஃபன், அண்ட் அவன் ஜஸ்ட் ஒரு இந்த வீக்கெண்ட் வந்ததுக்கு எவ்ரி ஒன் டுக் கேர் ஆஃப் ஹிம் சோ வெல். லைக் அவன் அழுதா நான் வர நீ வர அப்படின்னு தூக்கிக்கு அவ்வளவு பேர் வராங்க. நாட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் அச்சீவ்மெண்ட்ஸ், நாட் பிகாஸ் he's very nice kid. அப்படி இல்லை, he's still a baby, but why we love him is because he's our child. So whatever it is, he is our child. So அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தானே God நம்மள பாப்பாரு. God doesn't want us to go through struggles or anything. அவ அது மூலியமா போனோம் அப்பதான் அப்படி பார்க்க மாட்டாரு. But he tells you go through that, but I am still with you. That is going to turn into glory. இது ஒண்ணுதான் மைண்ட்ல இருக்கும். We are going through struggle, that's in turn going to glorify God's name. நம்மளே அது ஒரு ஸ்டெப்ல 2-3 ஸ்டெப் உயர்த்தி தான் ஆண்டவர் வைக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. So இது வச்சுதான் I just go through the struggles.
ஓகே அக்கா, The ரொம்ப அழகா promise. சொன்னீங்க. சோ ரெபேக்கா அக்கா, இப்ப உங்க சான்ஸ். நீங்க வந்து மத்தவங்கள கை காட்டவே முடியாது. சோ யூ ஹேவ் டு சே நவ. ஓகே, ஸோ இட்ஸ் நேரோட் டவுன். நான் தான் சொல்லி ஆகணும். ஃபைன். ஸோ இப்போ வந்து நீங்க கேட்டதுக்கு வந்து ஐ ஹாவ் டூ ரிப்ளைஸ். ஒன்னு வந்து என்னன்னா, ஐ see it more like a duty assigned to me. ஏன்னா ஆண்டவர் வந்து he clearly tells, go and tell everybody, go preach the gospel. So I think it is more like a command. It's not an option. அதுக்குரியதை நம்மளுக்கு கொடுத்துருக்கும் பொழுது ஐ திங்க் இட்ஸ் அ கமாண்ட். நம்ம வந்து என்னதான் சேலஞ்ச் வந்தாலும், சேலஞ்சஸ் வரல அப்படின்னு சொல்லவே முடியாது. I've been at the verge of giving up almost every time. So I'm really bad at it, but thanks to my family for also for they keep motivating and pushing. அது இல்லைன்னா வந்து பண்ணவே முடியாது. அது தாண்டி ஆண்டவருடைய கிருபை வந்து எப்பவுமே வந்து இட் ஹஸ் பீன் பெர்ஃபெக்ட் இன் எவ்ரி வீக்னஸ் ஆஃப் மைண்ட். ஸோ அது வந்து தட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் மை மோட்டிவேட்டிங் ஃபேக்டர். அண்ட் நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து அது ஆண்டவர் செய்ய சொல்லியிருக்காரு. ஸோ ஜஸ்ட் கோ டு இட், தட்ஸ் ஆல். எவ்ரி டைம் ஐ கிவ் அப், ஐ ஸ்ட்ரெங்தன் மை செல்ஃப் பேக் சேயிங் யூ ஹாவ் டு டூ இட். அதனால வந்து அது எனக்கு ஒரு கஷ்டமா தெரியல. இன்னொன்னு வந்து சேலஞ்சஸ் அப்படின்னு வரும்போது டெஃபினட்டா ஹெல்த் இஷ்யூஸ், ஷர்லி சொன்ன மாதிரி டயர்ட்னஸ், மேனேஜிங் போத் அ ப்ரொஃபஷன் அண்ட் திஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் ஈஸி. டைம் மேனேஜ்மெண்ட் ஹஸ் பீன் வெரி வெரி க்ரூஷியல். அதுல இந்த டயர்ட்னஸ், ஹெல்த் இஷ்யூஸ், ஐ எம் அ கிரானிக் மைக்ரைன் சஃபரர். ஸோ நான் போய் லைட்ஸ் முன்னாடி ஸ்டூடியோல நின்னா என்ன ஆகும்னு எல்லாருக்கும் தெரியும். பீன் த்ரூ திஸ். ஸோ எவ்ரி டைம் ஐ ஃபீல் லைக் குவிட்டிங். ஏன் எனக்கு எனக்கு ஏன் இது இருக்கணும், வை ஷுட் ஐ இவென்ச்சுவலி டூ இட், எதுக்காக நான் செய்யறேன் அப்படின்னா வந்து ஜஸ்ட் பிகாஸ் I am doing it for my God who has created me, who has wonderfully made me with all these resources. So I'm just doing it for him. And இன்னொரு விஷயம் வந்து every time I've lacked strength or I've been weak or I've not been able to do something, எனக்கு அந்த efficiency இல்ல, ability இல்ல அன்னைக்கே I'm weak அப்படின்னா அந்த நேரத்துல I've seen God using me more gloriously than what I would have actually performed in my own strength. So that is the biggest testimony I would ever say in my ministry journey. ஏன்னா இப்ப கூட ரீசெண்டா ஒரு காரியம் நான் மினிஸ்ட்ரிக்காக பண்ணும் பொழுது ஐ வாஸ் அட் மை வர்சஸ்ட். எனக்கு சடன்லி ஐ காட் இல், என்னால எழுந்துக்க கூட முடியாது, அந்த மாதிரி இருந்தது. பட் அந்த நேரத்துல ஹிஸ் பவர், ஹிஸ் கிரேஸ், ஹிஸ் ஸ்ட்ரென்த் வாஸ் மேட் பெர்ஃபெக்ட் இன் மை வீக்னஸ். நானே என்னுடைய பலத்துல போய் செஞ்சுட்டேன்னா அப்புறம் என்ன சாட்சி நான் சொல்ல முடியும் இல்லையா? சோ என்னுடைய பலத்தை வந்து எம்டி பண்ணி நான் ஒண்ணுமே இல்லாம ஆண்டவரிடத்துல போய் நிற்கும் பொழுது ஆண்டவர் வந்து என்னை முழுமையா நிரப்பி அவருடைய பலத்தையும் அவருடைய பவரை வந்து வெளியில காமிச்சிருக்கிறத நான் ஒவ்வொரு தடவையும் ஆல்மோஸ்ட் எவ்ரி டைம் I've experienced that, and that is the biggest testimony I have, and that is the only reason that has kept motivating me. நான் எப்பெல்லாம் குவிட் பண்ண நினைக்கிறேனோ ஆண்டவர் வந்து இதுதான் சொல்லுவார், எனக்கு ஏன் இங்க ஸ்ட்ரென்த் இல்ல அங்க ஸ்ட்ரென்த் இல்லைன்னு கேட்டா only when I'm made devoid of my strength, God can show his strength, manifest his strength out. So that's the only way I overcome challenges, I think. ஓகேக்கா, நிஜமாலே எல்லாரோட லைஃப்லயும் கண்டிப்பா சேலஞ்சஸ் இருக்கும். அதுவும் ஊழிய செய்யற நம்ம லைஃப்ல எல்லாம் நிஜமாலே கண்டிப்பா சேலஞ்சஸ் இருக்கும். பட் சேலஞ்சஸ் இருக்கும் போதுதான் வந்து அதுல வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெஸ்டினேஷனும் இருக்கும். சோ அவ்வளவு அழகா வந்து whatever we may, என்ன இதுல போனாலும் சரி, பட் God never fails us அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரோட லைஃப்ல அது அழகா தெரிஞ்சிருக்கேன். So thank you so much for sharing this. So next, mostly ஒரு விமனுக்கு வர ஒரு காரியம் என்னன்னா ஜெண்டர் ப்ராப்ளம்ஸ், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. இப்ப நம்ம சொல்லுவோம் விமன் அண்ட் மென் ஆர் ஈக்குவல்னு சொல்லிட்டு, பட் பீப்புள் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சில பேர். ஸோ அது விமனா இருக்கட்டும், நம்ம பேரண்ட்ஸா இருக்கட்டும், அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கோங்க. Dekhiaka. Okay. So gender inequality என்றது I think it's one of the major concerns in the society, and Indian societyல அது நிறையவே வந்து நம்ம எல்லாருமே at some point of time experience பண்ணிருப்போம், both in the family and outside the family, at work, at society, everywhere. ஸோ சாதாரணமா வந்து நீ வந்து ஒரு கேர்ள் சைல்டுன்றதுனால யூ ஷுட் நோ டு அட்ஜஸ்ட் மோர் இப்படிலாம் நம்ம சொல்லி தருவோம். தம்பி இருந்தானா, தம்பி அடம் பிடிச்சானா கூட அவன் பரவாயில்ல, அவன் ஆம்பளை பிள்ளை, நீ வந்து பொன் குழந்தையா இருக்கிறதுனால யூ ஷுட் நோ டு அட்ஜஸ்ட் மோர். இந்த மாதிரி வந்து ஃப்ரம் வீட்ல இருந்தே, ஃப்ரம் த சைல்ட்ஹுட் திஸ் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இஸ் பீயிங் என்ஃபோர்ஸ்ட் அப்படின்றதுதான் வந்து உண்மை இல்லையா? அண்ட் ஆல்சோ ரீசென்ட்லி
நான் வந்து ஒரு ஒரு சர்வேல படிச்சிருந்தேன். அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லும்போது எஜுகேஷன் இஸ் பீங் டினைட் ஃபார் கேர்ள் சில்ட்ரன், ஆல்சோ ஃபீமேல் இன்ஃபென்டிசைட். பெண் குழந்தை பிறந்தாலே அதை வந்து கொலை பண்றது, சிசு கொலைன்றது இன்னும் கூட இட் இஸ் ப்ரிவலண்ட் இன் சோ மெனி வில்லேஜஸ். இந்தியாலே வந்து அது இன்னும் இருக்கு. அண்ட் இதெல்லாம் வந்து ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்வே பண்ணும் பொழுது இட் ஹஸ் பீன் ஃபவுண்ட் அவுட் தட் பேரண்ட்ஸ் என்ன ஜென்ரலா ஃபீல் பண்றாங்கன்னா, எப்படியும் வந்து கேர்ள்ஸ்ன்றவங்க they're going to get married and go to another family, so they're going to be providing there, they're going to be working there. ஸோ அப்பா அம்மாவை அவங்க வந்து பாத்துக்க போறது இல்ல. அண்ட் ஆல்சோ அவங்க போகும்பொழுது விட்டுட்டு போறாங்கன்றதை காட்டிலும் we have to give them dowry also to get them married itself. So still dowry is there, they're going to go to some other family. Then why would we even invest on them? Why should we spend money and educate them? அப்படின்றதுனால தான் நிறைய இடங்கள்ல வந்து education is being denied and female infanticide is still there அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வே சொல்லப்பட்டிருக்கு. So I think basically we have to have some awareness. நம்ம Proverbs 31ல வந்து women are worth far more than rubies அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தை மட்டும் சொன்னா பத்தாது. I think we have to actually know the worth of women. Now women are breaking all the obstacles, they are just breaking all the barriers that were existing all these days from the olden days. என்னெல்லாம் இருந்ததோ they are breaking it. dowry வாங்கக்கூடாது அப்படின்ற அவேர்னஸ் வந்துருச்சு. And now even though women are getting married and going to another family, still they are protecting their father and mothers. பட் ஆனாலும் வந்து இல்ல, இவங்க வந்து இன்னொரு வீட்டுக்கு போறவங்க தான், அதனால இவங்க கிட்ட இவங்க மேல நம்ம இன்வெஸ்டே பண்ணக்கூடாது, இவங்களுக்கு வந்து எஜுகேஷன்லாம் கொடுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் வந்து இட் ஷுட் பி அபாலிஷ்ட்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மோர் அவேர்னஸ் இஸ் ரிக்வயர்ட். அண்ட் ஆல்சோ வந்து இன்னொன்னு என்னன்னா, விமன் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் வந்து இஃப் யூ எக்விப் தெம் வித் எஜுகேஷன், ஐ திங்க் they can fly, they can break barriers, they can be a blessing to their family and to the society. So basically they should be given importance, should be given to educate both girls and boys equally. So that is one thing. And இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, women are meant to do இவ்வளவுதான் women பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு 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 சின்ன வட்டத்துக்குள்ள women-அ வைக்கிறது வந்து it is very very wrong. That is what I feel. இதெல்லாம் வந்து இந்த சொசைட்டிலேயே வந்து அப்படியே காலங்காலமா வந்து வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இட்ஸ் ஸ்லோலி சேஞ்சிங். மென் ஆர் ரியலி கிரேட் தீஸ் டேஸ். அவங்க எல்லாம் மாத்திக்கிறாங்க, நிறைய காரியங்கள்ல வந்து தேர் ஹெல்பிங். பட் இன்னும் வந்து மாறணும் அப்படின்றதுதான். But women வந்து they are only meant to cook, they are only meant to stay indoors, they are only meant to be in private அப்படின்னா வந்து I think it is really wrong. Even if you see நம்மளோட பைபிள்ல வந்து ஏசப்பாவுமே வந்து he was someone who was breaking all these stereotyping, because அவர் வந்து மரியாளும் மார்த்தாலும் இருக்கும் பொழுது மார்த்தா வந்து she was cooking but Mary was not cooking. But அந்த காலத்துல வந்து women were only allotted to do certain work. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஏசப்பா நீ நல்ல பங்கை தெரிந்து கொண்டாய், அவளை வந்து கடிந்து கொள்ளல. என்ன நீ போய் உனக்கு உங்க அக்காக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாமே, நீ குக் பண்ணிருக்கலாமே, நீ ஒரு பொம்பளை பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் நெவர் டோல்ட் தட். ஸோ ஏசப்பாவே செய்யாத ஒரு விஷயத்த if we are Christians and we want to mimic that, I think we have to really break all these stereotyping and இந்த மாதிரி தான் இருக்கணும் women-னா அப்படின்றத நம்ம பிரேக் பண்ணணும். நிறைய இடங்கள்ல ஏசப்பா வந்து he used a Samaritan woman to go tell evangelism. Why would he even use a woman? அதே மாதிரி அவருடைய டூம்ப வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும் பொழுது அவரோட ரிசரக்ஷனோட விட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா women தான். அந்த காலத்துல ஆக்சுவலா பார்த்தா women வந்து கோர்ட்ல கூட அவங்கள சாட்சிகளா ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு கோர்ட்ல கூட விமன் வந்து சாட்சி சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது அவ்வளோ மெக்னிஃபிஷன்டான ஒரு சூப்பர் குளோரியஸான ஒரு விஷயம் இல்லையா, ரிசரக்ஷன்ன்றது நடக்காத ஒரு விஷயம், அவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் நேச்சுரல் மிரக்கல விமன் போய் சொன்னா யார் ஏத்துப்பாங்க, யார் நம்புவாங்க? சோ will they even consider that? ஏன் அவர் விமனை யூஸ் பண்ணணும்? பட் ஸ்டில் he used them, still he chose them. அவர் பாக்குறதெல்லாம் வந்து ஒரு faithful heart, அவ்வளவுதான். So Jesus was a great example in breaking this gender inequality அப்படின்னு நினைக்கிறேன். So as Christians, as followers of Christ, if we have to mimic Christ, then we have to be definitely against this gender inequality. So that's what I have to talk on this. சூப்பர்க்கா, ஒரு வார்த்தையை நீங்க வந்து அவ்வளவு அழகா வந்து சொன்னீங்க. அண்ட் ஒவ்வொரு விட்னஸ் அண்ட் ஒவ்வொரு இந்த ஈக்குவாலிட்டியை வந்து நீங்க பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சோ நம்ம வந்து யூஸ்வலி வந்து ஈக்குவல்னு சொல்லிடுவோம், பட் அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து அவ்வளவு யாரும் கொடுக்கறது இல்ல.
நீங்க ரொம்ப அழகா கொடுத்தீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஷேரிங். ஸோ ஷேரின் அக்கா, நீங்க வந்து சொல்லுங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் என்னதுன்னு சொல்லி. ஷாலி அக்கா போகணும் சார். So yeah, Becky அக்கா said அவங்க ரொம்ப எலாபரேட்டடா அப்படி சொன்னாங்க. நான் இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அவ்வளோ ஃபேஸ் பண்ணதில்ல ஆக்சுவலி. ஏன்னா நான் போற இடமே வந்து ஸ்கூலு, போன இடம் சொன்னா ஸ்கூல், காலேஜ், அப்புறம் ஆஃபீஸ், அப்புறம் வீடு, சர்ச். ஸோ இங்க நான் எதுவுமே பார்த்ததில்ல. எங்க சர்ச்லயும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க, எங்க வீட்லயும் அப்படிதான். ஸோ மை பேரண்ட்ஸ் ஆர் வெரி லைக் ப்ராட் மைண்டட். இப்போ எங்க அம்மா சமைக்கிறாங்கன்னா எங்க அப்பா காய் வெட்டி தருவாரு. லைக் தே ஷேர் த ஒர்க் தே டூ. ஸோ அதனால எங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் அப்படி இல்லை, யாருமே வந்து அப்படி இல்லை. பட் ஐ ஸ்டில் சி பீப்புள் who tell பொண்ணுங்க இந்த ஒர்க் தான் பண்ணணும், பசங்க வந்து கிச்சன் பக்கமே போக கூடாது. ஸோ இந்த மாதிரி சொல்றவங்க இந்த கரண்ட் சினாரியோ, இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் நம்ம பார்க்க முடியுது. பட் தென் nowadays I see that this is changing vastly. ரொம்ப இந்த லைக் ஒரு ரேஷியோ ரொம்ப அதிகமா இருக்கு, சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால ஐ ஃபீல் ஹாப்பி அபவுட் இட். பட் அட் த சேம் டைம் யூனோ அந்த இன்னும் சொல்றாங்க பொண்ணுங்கன்னா இன்னும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணாதான் ஓட்ட முடியும். யா, அட்ஜஸ்ட்மெண்ட், காம்ப்ரமைஸ், சாக்ரிஃபைஸ் இஸ் எவ்ரிவேர். பட் தென் அது வந்து ஒரு ஸ்லேவரியா ஆகாத வரைக்கும் that won't be a problem. So that is my point. Anything shouldn't be under like slavery. So அதுதான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்போ it's changing. I can see that it's changing. நம்மளோட ரோல்ஸ் நம்ம கரெக்டா செய்யணும். அதே மாதிரி people should understand இந்த மாதிரி sharing of work must be done, because I see a lot of people, a lot of women, they are working today, they are at a higher position in the office, and they like நாங்க ரிப்போர்ட் பண்றவங்களும் அவங்களா தான் இருப்பாங்க. ஸோ இப்போ எல்லாமே மாறிடுச்சு. ஸோ ஐ திங்க் இன்னும் நிறைய டெவலப் ஆகணும், அண்ட் பீப்புள் ஷுட் நோ தட் போத் ஹேவ் ஈக்குவல் வேல்யூஸ், அண்ட் விமென் ஆல்சோ மஸ்ட் நோ தட் எல்லாத்துலயும் காடோட விஸ்டம் வேணும். when God's wisdom exists, everything falls into place. நம்ம எல்லாத்தையும் லைக் அவரோட விஸ்டம் கேட்டு செய்யும் போது everything falls into place. So ஜெண்டர் இன்இக்வாலிட்டி கம்ப்ளீட்டா போயிடணும், அதான் எல்லாருடைய ஆசையும். ஸோ அது போயிட்டு இருக்கு. we are developing on it. And education, as அக்கா said, இப்போ நமக்கு சென்னையில நம்ம சிட்டிஸ்ல அது தெரிய மாட்டேங்குது, பட் நடக்கிற இடத்துல நடந்துட்டு தான் இருக்கு. children are still prohibited from studying. இந்த டிகிரி படிச்சா போதும், இந்த ஸ்கூல் படிச்சா போதும், அப்படி இல்லாம அவங்க இன்னும் நிறைய படிக்கணும். பிகாஸ் as I see, women are more knowledgeable. girls நிறைய ஆக்சுவலி யார் ஸ்கூல்ல நிறைய மார்க் எடுப்பாங்க, கேர்ள்ஸ் தான் நிறைய மார்க் எடுப்பாங்க. யார் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க, கேர்ள்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள அவ்வளவு கேப்பபிலிட்டி இருக்கு. யூனோ பொண்ணுங்க தான்ப்பா படிப்பாங்க நல்லா அப்படின்னு சொல்ற லெவலுக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். ஸோ ஐ திங்க் தே ஹாவ் டு பி given equal opportunities, and they are given right now. So I think we have to appreciate it first of all. அது இப்போ மாற்றம் வருதுன்னு இன்னும் வரும். I believe that will come a lot more in the coming days. ஷர்லி அக்கா, நீங்க எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து when I say gender stereotyping, it falls in place for both women and men. எப்படி வந்து பெண்கள் வந்து கிச்சன் போட்டுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றோமோ, அதே ஆளுங்கதான் அதே வாய வச்சுட்டுதான் பசங்க வந்து அழக்கூடாது, பசங்க வந்து they should not feel, நீங்க வந்து அப்செட் ஆகக்கூடாது, you're supposed to be strong அப்படின்னு சொல்லி stereotype பண்றோம். So when women are going through a particular problem, அதுவும் very recently, I feel a lot of guys going through a lot of problems as well. When they are depressed, so people just go up and say, no, depression is for women, why are you depressed? No, அதுவும் gender stereotyping, அதுவும் gender inequality. எப்படி வந்து like it's something like everybody has a right to feel depressed. ஆண்டவர் நம்மளோட டிப்ரெஷனை எடுத்து போடுவாரு, நமக்கு நிச்சயமா ஒரு சமாதானத்தை கொடுப்பாரு அப்படின்றது இருந்தாலும், ஒரு மனசு கஷ்டம் அப்படின்னு இருக்கிறது வந்து ஆண்களுக்கு இருக்கவே கூடாது. பெண்கள் மட்டும்தான் உடனே கஷ்டப்படுவாங்க, உடனே உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. ஆண்கள் வந்து உடனே எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதும் என்னை பொறுத்த வரைக்கும் ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பிங் தான். But maybe I am not seeing everything from a male's perspective, so எனக்கு அதை பத்தி அவ்வளவா சொல்ல தெரியலனாலும், as a woman I can see what are the troubles that a woman is going through. Like ஸ்டேஜ் ஏறக்கூடாது, profession எடுத்துக்கிட்டாலே கூட, when a woman chooses to become a police officer or when a woman chooses to become a collector or something, எதுக்கு ஒரு டீச்சரா இருந்துக்கலாங்க, பேசாம இருந்தோமா
வேலை பார்த்தோமா வீட்டுக்கு வந்துடலாமா. ஒரு ப்ரொஃபஷன்ல கூட we have stereotypes. No, you're not supposed to, women are not supposed to be brave, women are not supposed to be outspoken. ஏதாவது கொஞ்சம் பேசிட்டா நீ நீ பொண்ணு இப்படிலாம் பேசக்கூடாது. Why do we not treat human beings like human beings is a question I think is still unanswered at most of the situation. Answer பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம், which is a good progress, but still இன்னும் ஃபைனல் பாயிண்ட் டவுன் ஆன்சர் இன்னும் நம்ம கண்டுபிடிச்சல. இன்னும் பல இடத்துல பெண்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது இல்ல. பல இடத்துல கேர்ள்ஸ் வந்து அப்படியே படிக்க அனுப்பினாலும் 12th கிரேட தாண்டி படிக்க வைக்கிறது இல்ல. பசங்கன்னா இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும், கேர்ள்ஸ் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையப்பட்டாலும் இல்ல ஒரு ஆர்ட்ஸ் டிகிரி போதும் எதுக்கு அப்படின்னு சொல்லி. ரெபேக்கா அக்கா சொன்ன மாதிரி the dowry issue is a huge problem that needs to be addressed. அதுவும் இந்த current generationல when everybody are doing working and when everybody are contributing, when everybody are bringing something to the table, I really don't think we don't need anything of a dowry in the talk at all. So again that is another problem. ஒரு 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 பொண்ணு வந்து ஏதாவது ஒரு கான்செப்ட் சொன்னா, ஒரு பொண்ணு ஏதாவது சொன்னா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது it definitely hurts. அவங்களையும் ஏன் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கா பார்க்க முடியல அப்படின்றது is a question. And at some point I feel like இந்த ஐடியா, இந்த கான்செப்ட் வந்து சில நேரத்துல ஒரு பொண்ணு கிட்ட இருந்தே இன்னொரு பொண்ணுக்கு பாஸ் ஆகுது. Like we don't need a man to tell us you're not supposed to do this. நம்மள சுத்தி இருக்கிற லேடிஸே வந்து நீ பொண்ணு மாதிரி இருந்துக்கோ, I had to go through this problem, you also go through the same problem. எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது அதனால நீயும் அதே பிரச்சனையை ஃபேஸ் பண்ண அப்படின்னு சொன்னா வேர் இஸ் எவல்யூஷன், வேர் ஆர் வி மேக்கிங் அ சேஞ்ச் அப்படின்றது ஒரு ஜெனரலான பெர்ஸ்பெக்டிவ்ல. ஸோ அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளமா லெஃப்ட் ஆயிட்டாங்க. ஸோ அவங்களும் வந்து இதான் சொல்லிட்டு இருக்காங்க, there's lot of things to be changedன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து எப்பவுமே வந்து யார் வந்து ஒரு விஷயம் சொன்னாலும் பீப்புள் ஆஸ்க் எவிடன்ஸ்ன்னு கேட்பாங்க, ஒரு ஆதாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பைபிள்லயே வந்து ஒரு எவிடன்ஸ் இருக்கு. நானும் ஷேர்னாக்காவும் காலைல பேசிட்டு இருந்தேன் அதை பத்தி தான். ஸோ அப்ப வந்து என்னதுன்னா ஃபீமேல் மேல் ரெண்டு பேருமே வந்து காடோட லைக்னஸாலதான் வந்து படைக்கப்பட்டிருக்காங்க. சோ அவங்க வந்து லைக்லி காட் வந்து அவங்கள அவருடைய லைக்னஸ்ல தான் படைச்சிருக்காரு. பட் ரெண்டு பேருமே சுகந்தரிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல சொல்லிட்டு. பட் அப்ப எப்படி நம்மளால வந்து இந்த மாதிரி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியும், இந்த மாதிரி ஃபீமேல் வேற மேல் வேறன்னு சொல்லிட்டு. சோ எப்பவுமே வந்து அது ஒரு இந்த காலத்துல வந்து மென் மாத்திரம் அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க, யூ ஆர் நாட் ஈக்குவல் சொல்லிட்டு. விமன் ஒருத்தவங்களா இருக்கட்டும், நீ வந்து ஷர்லி அக்கா சொன்ன மாதிரிதான் நான் இதை ஃபேஸ் பண்ண நீயும் ஃபேஸ் பண்ணன்னு சொல்லிட்டு. சோ ரெண்டு பேருமே வந்து அவருடைய இமேஜ்ல வந்து நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். சோ அவர் பொறுத்த வரைக்கும் சைல்ட் ஆஃப் காட். அவருக்கு வந்து நம்ம மேல் ஃபீமேல்னு கிடையாது. சோ தட் இஸ் வாட் வந்து இதுதான் வந்து ஒரு பெரிய எவிடன்ஸ். இதுக்கு மேல வந்து ஒரு பெரிய எவிடன்ஸ்னா எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. சோ இதுக்கு மேல வந்து ஒரு ரிக்வெஸ்டா எடுத்துக்கிறீங்களா எப்படின்னு தெரியல. சோ ப்ளீஸ் டோன்ட் டெல் இந்த மாதிரி மேல் இது பண்ணணும் ஃபீமேல் இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு. சோ ஃபீமேலுக்கு இருக்க மாதிரி மேலுக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அக்கா சொன்னாங்க. அந்த மாதிரி பசங்க அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் வந்து அவங்களும் பசங்களா இருந்தாலும் அவங்களும் மனுஷங்க தானே. இட்ஸ் ஓகே டு கிரை, இட்ஸ் ஓகே டு பிரேக் டவுன் சம்டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னோட வந்து ஒரு ஒப்பீனியன். ஸோ தேங்க்யூ நீங்க எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் என்னதுன்னா, can a women do ministry or can a women do preaching? or அவங்களுடைய ஊழியங்கள் வந்து இப்ப வந்து பாடுறதா இருக்கட்டும், இப்ப வந்து சர்ச்ல சில பேருக்கு வந்து சில ஊழியங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. ஐ மீன் பெண்களுக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி. சோ அத பத்தி நீங்க என்னக்கா நினைக்கிறீங்க? ரேகாக்கா நீங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஷேர். This is I think the most hotly debated topic நினைக்கிறேன். Can women preach அப்படின்றது இங்க மட்டும் இல்ல, வேர்ல்ட் வைட் இட்ஸ் a very hotly debated topic. and scriptures பார்க்கும் பொழுது அதனுடைய எழுத்தின் படியே எடுத்துக்கிட்டா women
are not supposed to teach over men அப்படின்றது எழுத்தின்படியே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா that is a meaning. பட் ஆனா அதுல நிறைய டிஃப்ரெண்ட் தியரிஸ் இருக்கு. ஒவ்வொரு பைபிள் ஸ்காலர் வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாங்க இட் வாஸ் ஒன்லி கிவன் ஃபார் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்ஸ், இன்னொருத்தர் சொல்றாங்க இட்ஸ் ஒன்லி கிவன் ஃபார் தட் பர்டிகுலர் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தியரிஸ் இருக்கு. ரீசெண்டா நான் ஒரு காரியம் படிச்சேன். என்னன்னா அந்த டீச் அப்படின்ற வார்த்தை வந்து மூல பாஷையில இட் டசன்ட் லிட்டரலி மீன் வாட் வி டூ இன் த மெசேஜஸ். நம்ம மெசேஜோ இல்ல சர்மனோ இல்ல ஷார்ட் வீடியோஸோ நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து நம்ம அதுக்கு ஒரு எக்ஸார்டேஷன் கொடுத்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து ப்ரீச் பண்றோம்னா அதை வந்து மீன் பண்ணல. அந்த டீச் அப்படின்ற வார்த்தை வந்து லிட்டரலி பாசிங் ஆன் ஆஃப் ட்ரெடிஷன்ஸ், ஓரலி வென் யூ பாஸ் ஆன் ட்ரெடிஷன்ஸ், அதுதான். அதாவது அப்போஸ்டலிக் ட்ரெடிஷனை வந்து நியூ கம்யூனிட்டி, ஃபெய்த் கம்யூனிட்டிக்கு பாஸ் ஆன் பண்றது இல்ல நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்றது தான் மூல பாஷையில அந்த வார்த்தை மீன் பண்ணுது அப்படின்னு. see everybody has one perspective about this. so நம்மளுக்கு வந்து அது எந்த சிச்சுவேஷன்ல எழுதப்பட்டது அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. சோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஜெனரலா வந்து நிறைய இதை பத்தி நான் படிச்சு பார்த்திருக்கிறேன். டிஃப்ரெண்ட் தியரிஸ், டிஃப்ரெண்ட் ரிசர்ச்சஸ், எவ்ரி பைபிள் ஸ்காலர் ஹேஸ் சம்திங் டு சே அண்ட் ஈச் ஒன் கான்ட்ரடிக்ட்ஸ் தி அதர். சோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம தெரியாத காரியங்களை எடுத்து இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை புட்டிங் டவுன் அ பர்சன், நீ இதை செய்யவே கூடாது அப்படின்னு சொல்றது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. இஃப் யூ ஆர் நாட் கிளியர் அபவுட் சம்திங் இட்ஸ் பெட்டர் நாட் டு யூஸ் தட் அண்ட் என்ஃபோர்ஸ் தட் ஆன் சம்படி. ஸோ இது வந்து இட் இஸ் இன் தட் சாப்டர் இல்லையா, இட்ஸ் இன் தட், இட் கம்ஸ் அண்டர் தட். ஸோ இட்ஸ் பெட்டர் டு encourage people. அதாவது what I think is basically if God gives you a gift, உனக்கு கடவுள் வந்து ஒரு ரெவலேஷன் கொடுக்கறாருன்னா எதுக்கு கொடுக்கறாரு? just to keep it inside? I don't think so. நம்மளுக்கு ஆண்டவர் வந்து ஒரு வெளிப்பாடு கொடுக்கறாருன்னா I think we have to go and tell it to other people. We have to speak it out. We have to talk it out because that is definitely a blessing to another person. நம்மளுக்கு ஆண்டவர் ஒன்று கொடுக்கறாருன்னா அது வந்து ஒருத்தருக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்குதா. நம்மள வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்ணி அவங்களிடத்துல பேச ஆண்டவர் வந்து அதை செய்யறாரு. So if God can use a donkey to open the eyes of Balaam, that's what I usually think of. ஏன்னா Numbers 22ல பாக்குறோம், பாலாம் வந்து his eyes were blinded to see the angel. ஆண்டவர் என்ன சொல்ல விருப்பமா, அவர் என்ன ப்ரீச், அதாவது ஆக்சுவலா ஆண்டவர் அந்த இடத்துல பாலாம்க்கு எதையோ சொல்லி கொடுக்க விரும்புறாரு. ஆனா பாலாம்ஸ் ஐஸ் were shut. பட் அந்த ஐஸ் எப்படி ஓபன் பண்ணப்பட்டதுன்னா டாங்கிய வச்சு ஆண்டவர் பேச வைக்கிறாரு. சோ நம்ம வசனத்துல வாசிக்கிறோம், ஆஃப்டர் தி டாங்கி ஸ்போக் தி ஐஸ் ஆஃப் பாலாம் were opened. So if God can use a donkey, I think God can also use women. நம்மளுக்கு ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுக்கிறார், ஒரு இன்சைட் கொடுக்கிறாருன்னா அதை போய் நம்ம சொல்லும் பொழுது கண்டிப்பா நம்மள வந்து ஆண்டவர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்ணி நம்ம மூலமா ஆண்டவர் ஒரு பர்சனுக்கு என்ன சொல்ல விருப்பமா இருக்கிறாரோ அதை சொல்றார். ஸோ ஐ திங்க் அந்த விஷயத்துல வந்து ஆஸ் ஐ டோல்ட் யூ நிறைய டிஃப்ரெண்ட் தியரிஸ், அந்த வேர்டுக்கு இதுதான் அர்த்தம், அது இந்த பர்டிகுலர் சர்ச் கொடுக்கப்பட்டது, எவ்வளோ டிஃப்ரெண்ட் கான்ட்ரடிக்டரி தியரிஸ் இருந்தாலும் ஐ திங்க் காட் கேன் யூஸ் anybody as an instrument to minister his word to others. So that's my take on it. And சமாரிட்டன் உமன்லாம் அப்ப எதுக்கு யூஸ் பண்ணாரு இல்லையா, அவர் வந்து அவருடைய வார்த்தையை சொல்றதுக்கு he used women. so அப்படி இருக்கும் பொழுது if God can use, if Jesus can use women, அங்க வந்து women played a crucial role அப்படின்னும் பொழுது இப்பவும் it is the same thing. Definitely God can use women. so அதை வந்து நம்ம you cannot shut women down, you cannot tell them no you're not supposed to do this, just go aside அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஓரம் கட்டுறது வந்து I think it is not the right thing to do. Also வந்து whatever gift God say, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலிங் இருக்கும். இட் இஸ் நாட் தட் எவ்ரி woman should come out and preach or teach. I'm not telling that. பட் ஆண்டவர் வந்து உங்களுக்குள்ள அந்த அந்த கிஃப்ட வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு அந்த அழைப்பை கொடுத்திருக்கிறாருன்னா, உங்களுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறாருன்னா you can definitely go and talk it out to people. So that is what I generally feel. So see basically வந்து as I already told, God is light and he is keeping his light in us. So அது வந்து light refers to wisdom, knowledge, hope. So நம்ம வந்து we are here to shine the light and bring glory to our Father. அப்படின்னும் பொழுது I think it is not wrong to shine his light. நம்மளுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கறாருன்னா நம்ம வசனத்துல வாசிக்கிறோம்ல, nobody is going to light something and keep the lamp under and hide it இல்லையா.
Nobody is going to hide it. Light is something which will give light to it. It should be of some use to others. So அதை நம்ம வந்து லைட்டை ஒரு மேல வச்சு சிட்டி செட் ஆன் அ ஹில் அப்படின்றது அதுக்காக தான் நம்ம சொல்றோம். ஸோ வி ஆர் கால் டு பி த லைட் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ நம்மளுக்கு ஆண்டவர் வந்து ஒரு வெளிச்சத்தை ஒரு வெளிப்பாடை கொடுக்குறாரு, நம்ம மனசுக்குள்ள வைக்கிறாருன்னா அதை கொண்டு போய் நம்ம வெளியில சொல்லி, if that is going to help somebody and if that is going to light somebody's life, then அதை விட ஒரு பெரிய testimony இருக்க முடியாது. And definitely that is going to bring glory to our heavenly Father. So I think it's, if God is going to give you a revelation, you can definitely come up and talk. தேங்க்யூ அக்கா, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ ஷர்லி அக்கா, நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்குதா? இப்ப கேக்குது. ஓகே அக்கா, நீங்க வந்து சொல்லுங்க. நாங்க என்ன கொஸ்டின் கேட்டோம்னா, நீங்க போனது கேன் விமென் டூ மினிஸ்ட்ரி, அவங்க ப்ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேசிட்டு இருந்தோம். ஸோ இவ்வளவு நேரம் வெத்திய கதை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்க வந்து அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதை எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கோங்க. First of all, I greatly apologize for my beautiful, wonderful internet connection. தயவு செஞ்சு பண்ண முடியல. So yeah, talking about if women can do ministry, see, a very neat example. நான் ஊழியம் பண்ணணும்னு ஆசைப்படல. எனக்கு வந்து நான் வந்து ஸ்டேஜ் பாடணும்னு ஆசைப்படல. ஆண்டவர் வழி திறந்தார், ஆண்டவர் மேடை கொடுத்தார், ஆண்டவர் பாட வச்சாரு, ஆண்டவர் நிகழ்ச்சின்னு ஒரு நிகழ்ச்சியை கையில கொடுத்து இது பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ my question is, if I'm not supposed to do this, why would God open a door like that for me? Is my question. நான் வந்து ஆண்டவர் நம்மளை பார்த்து நடத்துகிறவர் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவர் தான் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவருமானவர். அப்ப எனக்கு அந்த கதவு இல்லை அப்படின்னு சொன்னா ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு ஆண்டவர் பூட்டி இருப்பார். அப்ப அப்படி பூட்டப்படலை அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த கதவை எனக்காக திறந்து வைத்திருக்கிறார் அப்படின்னுதான் அர்த்தம் அப்படின்றது என்னுடைய புரிந்து கொள்வது. சோ நான் வந்து ஆண்டவருடைய அழைப்பு இல்லாம எதையும் செய்யக்கூடாது அப்படின்றது நம்புறவர். நான் ஒரு பொண்ணாவே இருந்தாலும் சரி, ஒரு பையனா இருந்தாலும் சரி, எனக்கு மேடை ஏறி பிரசங்கிக்கிற அழைப்பு இல்லை அப்படின்னு சொன்னா நான் மேடை ஏறி பிரசங்கிக்க கூடாது. அது நான் பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி. ஆண்டவர் எனக்குன்னு மேடை ஏறிதான் பிரசங்கிக்கணும் அப்படின்னு அழைப்பு வைத்திருந்தாலோ, அல்லது நான் வந்து ஒரு வர்ஷிப் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு வைத்திருந்தாலும் அதையும் யாராலையும் தடுக்க முடியாது. அதை நானே நினைச்சாலும் என்னால தடுக்க முடியாது. அவ்வளவுதான். So that is my opinion towards it. So ஒருவேளை வந்து when somebody is saying that I'm not supposed to do it, when people are saying இத நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா அது ஆண்டவர் என்கிட்ட சொல்லட்டும் அப்படின்றதுதான் என்னுடைய பதில். That is the same thing I would tell everyone as well. So if you are not supposed to do it, then God will definitely not make you do it. So அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஜெபம் இங்க இருக்கு. சோ ஆண்டவர் வந்து நான் இததான் பண்ணுவேன் பிடிவாதம் பிடிச்சிட்டு ஆண்டவர் எனக்கு இந்த கதவை திறந்தார் அப்படின்னு சொல்ல முடியாது. So the one prayer that we should possibly do in our life is, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி என்ன நடத்துங்க. இது உம்முடைய சித்தம் இல்லாமல் இருந்தால் இந்த கதவு ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டப்பட்டிருப்பதாக. எனக்கு that is something I always do. ஆண்டவரே எனக்கு அதுதான் ஆசை அப்படின்னாலும் அது நீர் எனக்கு வைத்திராத வழியா இருந்தால் அந்த வழி பூட்டப்பட்டிருக்கட்டும். எனக்கு எவ்வளவு பெரிய ஆசையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் definitely I'll find a way to control it, I'll find a way to get over it. But if that is not meant for me, let me not have that. So இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் உங்களுடைய அழைப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நடந்தா போதும். Like there's nothing like you're a woman and therefore you're not supposed to do it, or you're a man and therefore you're not supposed to do it. If that is what God has called you for, அங்க ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. அவ்வளவுதான். ஆண்டவர் அழைத்திருக்கிறாருன்னா எல்லாத்தையும் போட்டுட்டு ஆண்டவர் எனக்கு இதை சொல்லியிருக்கிறாரு, இதுதான் நான் செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். That is what I believe in. No, I think there are a lot of different beliefs and there are a lot of contradictions. No, not everybody would agree with my opinion as well. But I truly believe this and I pray for this every day. That's my policy அப்படின்ற மாதிரி இருக்கு. Okay. So thank you so much. நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப அழகா சொன்னீங்க. சோ ஒரு விஷயத்தையும் வந்து நீங்க பேசும்போது இன்னும் புது புது காரியங்களை வந்து நான் கத்துக்கொள்றேன் நீங்க சொல்லும் போது. தேங்க்யூ so much for sharing this. So next வந்து நம்ம பார்க்கலாம். So what is the best thing about being a woman?
உங்களை பொறுத்த வரைக்கும் ஷேர் அக்கா நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சோ ஒரு பெஸ்ட் திங் நான் விமனா இருக்கனால அவன் சொல்லி என்ன சொல்லுவீங்க? As a women, the best thing is funny part சொல்லணும்னா இன்னைக்கு எல்லாரும் நமக்கு விஷ் பண்ணுவாங்க, ஜாலியா இருக்கலாம், பர்த்டே மாதிரி இருக்கும். To be the funniest part would be that you would get chocolate wherever you go, free medical checkup லாம் பண்ணுவாங்க, you know, you go somewhere, you get free gifts. That's the funny part of being a woman. Apart from that, you know what, women are given this multitasking. அது என்னமோ எனக்கு தெரிஞ்சு மென்னோட விமெனுக்கு அது நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். they can multitask, they can like பிஸியா இருக்கும்போது இன்னொரு வேலை கொடுத்தா கூட செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு மம்மி இருக்காங்கன்னா டாடிக்கு என்ன பிடிக்கும், பசங்களுக்கு என்ன பிடிக்கும், அப்படியே டிஃப்ரெண்டா they can do, they can multitask. After finishing their work they can go to office. You know, I think this is the best part in being a female, like you can multitask. அது என்னமோ அது inborn மாதிரி இருக்கும். ஸோ ஐ திங்க் அது நான் இன்னும் அந்த ஸ்டேஜ்குள்ள வரல, சமைச்சிட்டு வேலைக்கு போயிட்டு வர்றது அந்த ஸ்டேஜ்குள்ள வரலனாலும், பிகாஸ் மை மாம் டஸ் தட் அண்ட் மை ஃபேமிலி மெம்பர்ஸ், யூனோ, அண்ட் அகேன் they can find alternatives very easily. இந்த வேலை இல்லையா அடுத்த வேலை செய்யலாம், அடுத்தது எப்படி போகலாம், they can move forward, they can bring ideas, they can think creatively. So I think அவங்களால கிரியேட்டிவா படிக்கணும் அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. உங்களுக்கு முடியலையா மம்மி கிட்ட போனா உடனே ஒரு ஐடியா சொல்லுவாங்க, இந்த ஆல்டர்னேட்டிவ் நீ ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, இப்படி உடனே வந்துருமே அப்படி சொல்லிட்டு. ஸோ தே ஆர் ஈஸிலி அப்ரோச்சபிள், மல்டி டாஸ்கிங். அண்ட் அதுவும் இப்போ ஜெனரேஷன்ஸ் மாறிட்டே இருக்கிறதுனால தேர் ஆல்சோ மாடர்ன். So they can adapt easily, they can multitask, they can understand what's going on. So இதெல்லாம் வந்து best part of being a woman. ஓகே அக்கா, ரொம்ப ஸ்வீட்டா சொன்னீங்க. சோ பெக்கி அக்கா உங்களை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் பார்ட்னர் என்ன சொல்வீங்க? ஆக்சுவலி ஷாரன் சொன்ன பாயிண்ட் வந்து இட்ஸ் வெரி ட்ரூ. சயின்டிபிகலி ப்ரூவன் விமன் வந்து தே கேன் மல்டி டாஸ்க் பெட்டர் தென் மென். ஸோ நிறைய மென் வந்து அவங்க வந்து ஒரு எப்படி சொல்றது அப்படியே நேரோ ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. பட் விமன் வந்து they are scientifically proven to be having more multitasking abilities. அது மட்டும் இல்ல, சைல்ட் டெலிவரி அப்போலாம் வந்து the pain that they bear is just எக்ஸ்ட்ராடினரி இல்லையா? அது வந்து மென் எல்லாம் அந்த மாதிரி இருக்க முடியுமான்னு தெரியல. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஆண்டவர் வந்து உண்மையாவே விமனை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா தான் படைச்சிருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா we have certain things which are exclusively special for us women அப்படின்றதுக்கு எக்ஸ்க்ளூசிவா நிறைய திங்ஸ் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா வச்சு படைச்சிருக்காரு. ஸோ ஐ திங்க் அதுவே வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் that I can really boast about. ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா படைச்சிருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி சொல்லும் பொழுது we are glorious creations of God. மற்ற கிரியேஷனை பார்த்தோம், நம்மளுடைய இது வந்து it is really great. And one more thing வந்து I think we are a complete package. We can actually men வந்து they show they have a lot of love towards their close circle family members எல்லாம். ஆனா they cannot express. ஆனா women are better at expressing. So love எவ்வளவு இருந்தாலும் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும் பொழுதுதான் you know that bonding is actually created. அதனாலதான் வந்து ஃபேமிலியில வந்து women இல்லாதப்ப வந்து ஒரு emptiness இருக்கும். When women are around, they actually hold the family together because they express ன்னு நினைக்கிறேன். So that is one plus about it. And இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா they are great at building a family and adapting. ஜெனரலா வந்து கேர்ள்ஸ் வந்து they get married and they go to a new family. எவ்வளவு மென்னால வந்து ஒரு புது ஃபேமிலியில அடாப்ட் ஆக முடியும்னு தெரியல. You know, it is very, very difficult when you go to a new family and you adapt and you accept them as your own family members and you build a family from there. So அந்த ஒரு பொறுப்பை வந்து ஆண்டவர் அழகா வந்து ஒரு பரிசுத்த சந்ததியை கிரியேட் பண்ற ஒரு வாய்ப்பையும் வந்து பெண்களுக்கு வந்து பகிர்ந்து கொடுத்திருக்கிறாரு அப்படின்றதுல வந்து it is a great thing to you know really be proud of. And one important thing that I feel best, what is best about being a woman na, ஆண்டவர் வந்து கொஞ்சம் எல்லாத்துலயுமே எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா நம்மளுக்கு வந்து சில டேலண்ட்ஸ் சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஸோ எப்பவுமே வந்து கிளாஸ்ல கூட வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாங்கன்னா இட் மீன்ஸ் that child is very responsible. அதனாலதான் the teacher is entrusting them with more works இல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து I feel always. ஸோ ஆண்டவர் வந்து விமனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாரு அப்படின்னாக்கா just because he knows that we can handle it better. You know, we can multitask, we can express love, we can hold the family together, we can do everything அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல்
கிஃப்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்ததுனாலதான் நம்மள வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணிருக்கிறாரு இல்லையா. ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் த பெஸ்ட் திங் அபவுட் பீயிங் அ வுமன் ஃப்ரம் மை சைட். ஸோ பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. நீங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் பர்சன் விமன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷர்லி அக்கா, உங்களை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் த பெஸ்ட் திங் நீங்க நினைக்கிறீங்க? Unfortunately, I don't have an answer to it. And I might be a little contradicting in my opinion, a little bit here and there. I think I apologize well ahead of time. என்னை பொறுத்த வரைக்கும் I always believe that it's always equal. ஆண்டவர் எப்படி ஒரு ஆணை பார்த்து பார்த்து படைச்சாரோ அதே மாதிரி ஒரு பெண்ணையும் பார்த்து பார்த்து படைச்சாரு. So they have certain plus and a woman has a certain plus. அதுதான். So என்னை பொறுத்த வரைக்கும் I would never say நான் பெண்ணா இருக்கிறதுனால எனக்கு இதெல்லாம் ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அதே சமயத்துல ஒரு பையனை பார்த்து நீ பையனா இருக்கிறதுனால you are superior to me or you are better than me அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். No, I always look for a level playground, and I always say that if you are good at certain things, trust me, I am good at certain things as well. So if I am bad at certain things, trust me, you are also bad at certain things as well. So it's a mix of both positives and negatives that makes a person beautiful. Now, I definitely don't regret being born as a woman. பட் எனக்கு தெரியும் ஒரு பையனா பிறந்திருந்தாலும் கட்டாயம் ரெக்ரெட் பண்ணிருக்க மாட்டேன். ஸோ இட்ஸ் லைக் த ஃபீலிங் ஆஃப் பீயிங் அ ஹியூமன் பீயிங் தட் மேக்ஸ் அஸ் ஃபீல் குட். ஆண்டவர் ஆண்களுக்குன்னு சில அழைப்பு வைத்திருந்தார், பெண்களுக்குன்னு சில அழைப்பு வைத்திருந்தார். ஆண்களுக்குன்னு சில ஸ்பெஷாலிட்டி வச்சிருக்கிறாரு, பெண்களுக்குன்னு சில ஸ்பெஷாலிட்டி வச்சிருக்கிறாரு. ஸோ ஐ எம் நாட் கோனா ஃபீல் லைக் ஐம் கோனா போஸ்ட் தட் ஐ எம் a woman. அதுக்காக ஒரு பையனையும் வந்து பெருமையா பேச விட்டுட்டு வேடிக்கையும் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் கட்டாயமா. ஐ வுட் டெஃபினெட்லி நாட் டூ தட். But I always see that it's always equal அப்படின்றதுதான் என்னோட ஒரு குடும்பத்தை இணைக்கிறதுக்கு ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு முக்கியமான பொறுப்பு இருக்கோ அதே பொறுப்பு ஒரு ஆணுக்கும் இருக்கு. ஒரு எந்த இடத்துலயும் ஒரு வேலை பாக்குறோம் அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கோ அதே பொறுப்பு ஒரு ஆணுக்கும் இருக்கு. So that is my personal opinion on certain things. It's always a level playground that we're working on. And எவ்வளவு விஷயத்துல நம்மளே வந்து பெண்கள் எவ்வளவு புகழ்றோமோ அதுக்கு ஈக்குவலா ஆண்களும் புகழப்பட வேண்டியவர்கள் தான். They are also doing a wonderful work. I think they are also doing a wonderful work. உங்களோட ஒப்பீனியன் வந்து அக்செப்டபிள் அக்கா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்க எல்லாருமே வந்து உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொன்னதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என் பண்ணதுக்கு மாதிரி வந்து பைபிள்ல வந்து நிறைய வேர்ட்ஸ் இருக்கு இந்த மாதிரி விமனை பத்தி. பட் அவங்களுக்கு ஃபேவரட் வேர்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும்ல விமனை பத்தி. ஸோ உங்களுடைய ஃபேவரட் வேர்ட்ஸ் விமனை பத்தி என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பெட்டி அக்கா நீங்க எங்களுக்கு சொல்லுங்க. ஓகே, இது வந்து லிட்டரலா உமனுக்குன்னு எழுதப்பட்டது இல்ல. ஆனா நான் வந்து இத ஐ டேக் இட் இன் தட் சென்ஸ். God is within her, she will not fail. ஸோ Psalm 46 வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான சங்கீதம். ஸோ அது வந்து எனக்கு பர்சனல் ஃபேவரட். நான் நிறைய கிராஃப்ட்ஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல கூட இருக்கும். எல்லா கிராஃப்ட்லயும் நான் அந்த வசனம் எழுதி ஃப்ரேம் பண்ணி என் வீட்டுல மாட்டிப்பேன். ஸோ எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஃபேவரட். அது வந்து இட் லிட்டரலா வந்து இட் ரெஃபர்ஸ் டு நியூ ஜெருசலம், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். பட் women or men யாரா இருந்தாலும் as children of God நம்ம வந்து ஆண்டவர் children of God அப்படின்னும் பொழுது ஆண்டவர் நமக்குள்ள வசிக்கிறார் இல்லையா. சோ அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு எதுவுமே வந்து நம்மள தாக்காது. டெஃபினெட்லி இப்ப women இருக்கிற சொசைட்டி வந்து பாத்தீங்கன்னா it's a bit more dangerous to women than men. Of course மென்னுக்கும் வந்து நிறைய பிரச்சனைகள் நடக்குது. பட் அதை காட்டிலும் women வந்து பாத்தீங்கன்னா being affected வந்து அந்த ரேட் வந்து it's more for women. சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த என்டேஞ்சரிங் சொசைட்டி மத்தியில நிறைய டிஸ்கிரிமினேஷன்ஸ் பாக்குறோம், நிறைய இன்இக்வாலிட்டி எல்லாத்துக்கும் மத்தியில ஐ திங்க் this verse is something which will really be an encourager. ஏன்னா நம்மளுக்கு என்ன நடந்தாலும் அந்த சங்கீதத்திலேயே நம்ம வந்து பாக்குறோம், even though the earth shake, mountains fall, waters roar, எது நடந்தாலும் ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசினார்னா everything is going to just come to a standstill. The entire earth is going to melt. ஏன்னா he is the creator. So the entire authority and power is with him. அவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல் பர்சன் நம்மளுக்குள்ள வசிக்கும் பொழுது
நம்மளுக்கு என்ன நடந்தாலும், if women are listening to this, if you are feeling a little bit insignificant, or if you are feeling நம்மள வந்து ரொம்ப மட்டம் தட்டுறாங்க, intimidated feel பண்ணீங்களா, if women are feeling that way who are watching this, then this verse should be a definite encourager நினைக்கிறேன். Because God is within you, you're never going to fall, you're never going to fail. I think that's my favorite verse. ஓகே சோ ஷர்லி அக்கா நீங்க சொல்லுங்க உங்களோட ஃபேவரட் verse. எனக்கு வந்து ஐ ஹாவ் டூ ஃபேவரட்ஸ். ஒன், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார் அப்படின்ற வசனம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். One of the major reason is most of the people always see me as a daring woman. They always say இவ வந்து பயப்பட மாட்டா எதுக்குமே, ஆர்கியூ பண்றதுக்கும் சரி எதுனாலும் she is very daring அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் this is one thought that keeps resonating in me. Like even though I'm not scared of a lot of situations, I fear God. Like on a positive note, kataya vandu please I wouldn't want anybody to misunderstand this on a negative note, but எது செய்தாலும் இது ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா, இதனால ஆண்டவர் பிரியப்படுவாரா அப்படின்ற ஒரு பயம் எனக்கு எப்பவுமே மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். And I'm really happy that I have that fear. என்னைக்கு அந்த பயம் என்னோட மனசுல இல்லையோ அன்னைக்கு நான் வழி விலகி போறேன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற அந்த ஃபீல், இட் மேக்ஸ் மீ ஃபீல் குட் தட் இட்ஸ் an indicator that I'm on the right track. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ புகழப்படுவாள் அப்படின்றதுனால இன்னும் எல்லா சிச்சுவேஷன்லயும் எவ்வளவுதான் I still want to be even more daring, I still want to be even more adventurous, I want to do great things, and அது எல்லாமே எனக்கு பண்ணணும் அப்படின்ற ஆசை இருந்தாலும் எல்லா சிச்சுவேஷன்லயும் எவ்வளவு டைரிங்கா இருந்தாலும் அந்த ஆண்டவருக்குன்னு இருக்கிற பயம் எனக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. The next one, அவர் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. சில நேரத்துல பெண்களுக்கு வந்து one thing particularly Indians were blessed with a dusky skin. Most of the time வந்து நமக்கு dusky skin தான், ஆனா நிறைய நேரத்துல நமக்கு வந்து அது சந்தோஷமாவே இருக்காது. கருப்பா இருக்குனே அப்படின்ற அந்த ஃபீல் இருக்கும் பொழுதெல்லாம் எனக்கு இந்த வசனம் வந்து thankfully I've never gone through that, but I would want everyone who's listening to it to feel good about your skin, because இது வசனத்துல இருக்கு. அதுவும் ஒரு ஒரு ஃபீமேல் ரெப்ரசன்டேஷனோட இருக்கு, கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறா அப்படின்னு சொல்லி. So it's not about the color of the skin, it's about your character by the end of the day. You're judged by what you talk, how you behave and all of that. So இன்னைக்கு வந்து கருப்பா ஃபேரா இருக்கணும் அப்படின்னு யாருமே ஆசைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. So don't feel bad, don't body shame yourself just because you're a woman. குண்டா இருந்தாலும் ஒல்லியா இருந்தாலும் கலரா இருந்தாலும் கருப்பா இருந்தாலும் கண்ணு குட்டியா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் கண்ணாடி போட்டாலும் கண்ணாடி போட்டலனாலும் ஆண்டவர் எல்லாரையும் ஈக்குவலா தான் நேசிக்கிறார். So that is something I would want everybody to understand. Like அது வந்து பர்டிகுலரா உமனுக்கு ரொம்ப ரொம்ப பர்டினன்டான ஒரு விஷயமா இருக்கு. எல்லாருமே வந்து பொண்ணு அழகா இருப்பாளா, பொண்ணு கொஞ்சம் டாலா இருப்பாளா, பொண்ணு குள்ளமா இருப்பாளா, பொண்ணு குள்ளமா கியூட்டா இருக்கணும், இல்ல ஹைட்டா நல்லா இருக்கணும், கண்ணு சின்னதா இருந்தாதான் அழகா இருக்கும், கண்ணு பெருசா இருந்தாதான் அழகா இருக்கும், வாய் சின்னதா இருக்கணும் இல்ல பெருசா இருக்கணும். There's no need for anything like that. When you're natural, when you're just the way you are, you're absolutely beautiful. Now you're fearfully and wonderfully made. So that's something I want everyone to take away, including me. And I wouldn't want to body shame myself anytime in the future as well. நான் இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வெயிட் போட்டா கூட I really don't want to feel bad that I'm fat or anything. That's something I keep telling myself as well. ஓகே அக்கா, சோ பிடிச்சா சொன்னீங்க. சோ ஷாரன் அக்கா உங்களோட ஃபேவரட் verse. என்னோட ஃபேவரட் வேர்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி இவ்வளவு நாள் எல்லாரையும் இன்டர்வியூ எடுத்துட்டு இன்னைக்கு நம்மள ஒருத்தவங்க இன்டர்வியூ பண்ணும்போது அதை உட்காந்து கேட்கும் போது தான் தெரியுது, ஓகே நம்ம நிறைய கேள்விதான் கேட்டிருக்கோம் போல வந்திருக்கிறவங்களா அப்படின்னு சொல்லிட்டு I'm just wondering. Okay, so yeah, that's my favorite verse is இன்னைக்கு ஒருத்தவங்க ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்ப சொல்லியிருந்தாங்க, பொண்ணுங்களுக்கு 25 இயர்ஸ்க்குள்ள கல்யாணம் ஆகணுமா, பொண்ணுக்கு இந்த ஏஜுக்குள்ள வந்து குழந்தை பிறக்கணுமா, அது ரொம்ப சேலஞ்சிங் அப்படிதான் சொல்லிட்டு. That is very true. So yeah, that again depends on perspectives. But my favorite verse and verse I want to tell is God has made everything beautiful in its time. So in his time, அது கரெக்டான நேரத்துல நடக்கும் போது அது நடக்கதான் போகுது. So there's not going to be a delay or அது ப்ரீபோன் ஆக போறது இல்ல. So that's my favorite verse.
and that's the worst I claim for myself. எப்பயுமே I just claim இது மாதிரி God has made everything beautiful in this time, be it education, be it work, be it married life, or be it whatever it is, family la seri, God has made everything beautiful in this time. So sometimes எனக்கே தோணும் என்ன இது கொஞ்சம் இப்படி இருக்கே அப்படி இருக்கே, இந்த ஏஜ்க்குள்ள நம்ம படிப்பு முடிக்கணுமே, இந்த 25-26 அவருக்குள்ள நம்ம ஹையர் ஸ்டடிஸ் முடிச்சாதானே நமக்கு இப்படி ஒரு இது நடக்கும் அப்படிலாம் நான் யோசிக்கும் போது ஒரே ஒரு விஷயம் தான், கீப்ஸ் கமிங். அது என்னன்னா, God has made everything beautiful in this time, and this applies to everybody. But I think on this day, special favorite verse கேட்கும் போது எனக்கு favorite verse and Women's Day-க்குனாலும் இதான் இந்த verse தான் நான் சொல்ல விரும்புறேன். God has made everything beautiful. நீங்க 23 சரி, 25 சரி, 28 சரி, 30 சரி, if God has planned it, that's going to be beautiful. To be very frank, என்னோட அக்கா, she got married a little late, but then அதுக்குள்ள நிறைய பேசினாங்க, but she is now blessed with the best because God has planned it in His time. He has made everything beautiful in His time. அதே பையனுக்கு அவ்வளவு pressure இருக்குமான்னு தெரியல, ஆனா just because she's my sister, I know what she went through. She went through a lot. She went through really lot. But today, அவ குழந்தைய பார்க்கும்போது everyone tells, he's so beautiful, he's a miracle அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன் உங்க ஹஸ்பண்ட் பார்க்கும்போது you blessed with the best சொல்றாங்க? ஏன்னா it happened when God told இன்னைக்கு தான் நடக்கணும், இந்த டேட்ல தான் நடக்கணும், இப்பதான் உனக்கு பிளான் பண்ணிக்க, இவரை தான் பிளான் பண்ணிருக்கேன். So God has made everything beautiful in its time, and it's going to be the best, because word of the Lord says in Jeremiah 29:11, I have plans to prosper, not to harm, plans to give you hope in the future. So if He is going to bless you with the best and in His time, what else do you need? ஓகேக்கா, நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம சில நேரத்துல அவசரப்படுவோம் எல்லாத்துக்குமே, பட் அவர நேரம் வரும்போது நம்ம அவசரப்படுறதுக்கு நமக்கு கிடைச்சிச்சுன்னா அது குட்டியா தான் கிடைக்கும். பட் அவர் வந்து நமக்காக அதோட பெரிய காரியம் வச்சிருக்காரு. சோ எல்லாருமே வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். சோ ஃபைனலி லாஸ்ட் நம்ம இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் லாஸ்ட் கொஸ்டின். சோ இன்னைக்கு இதை பார்த்துட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், சோ ஒரு விமனுக்கு நீங்க வந்து ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? சோ ஷர்லி அக்கா, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. I actually posted this as a reel. Sometimes, when we say a woman, we say she has to be strong, she has to be multitasking. அவங்க எல்லாத்தையுமே நல்லா பண்ணணும், எல்லாத்தையுமே சிறப்பா பண்ணணும், அன்புக்கு எடுத்துக்காட்டு, அவங்க எல்லாத்துலயுமே ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவோம். But it's okay. For this Women's Day, I want every other woman to know that it's okay to feel down a day or two, to feel tired a day or two, and it's okay. ஒரு நாளைக்கு என்னால இன்னைக்கு வேலை பார்க்க முடியாது, I need a break அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான தப்புமே கிடையாது. So I want all the women to feel good about themselves. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து they're going through an internal crisis. ஐயோ என்னால முடியல, so I feel bad, but I still have to do this. ஏன்னா this is what the society wants out of me. But please don't take it that way. Love yourself for who you are in the first place. நீங்க உங்களை முதல்ல நேசிச்சு உங்களை முதல்ல நீங்க என்கரேஜ் பண்ணிக்கிட்டாதான் உங்களோட ஃபேமிலிய, உங்களோட ஃப்ரெண்ட்ஸை உங்களால என்கரேஜ் பண்ண முடியும். So that is something I really want all the women to know. And always, another thing that I always tell to the people I meet, chin up women, you are meant to do great things. Always keep your chin up. No, even when you are devastated, be proud that you're devastated. No, even when you're tired, நான் இவ்வளவு முடிச்சிருக்கேன் அதனால நான் டயர்டா இருக்கேன் அப்படின்னு தலையை தூக்கி சொல்லுங்க. ஐயோ நான் டயர்டா இருக்கேன் கில்ட்டியா ஃபீல் பண்ணாதீங்க. Chin up because you're meant to do great things. இல்லைன்னா கட்டாயம் ஆண்டவர் உங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கவே மாட்டாரு. ஆனா ஒவ்வொருவருக்கும் தனித்தனியா ஒரு விசேஷத்தை நோக்கத்தை வச்சிருக்கிறார், விசேஷத்தை பிளான் வச்சிருக்கிறார். So that includes every single person. இன்னைக்கு வந்து even if you are having a good number of followers in Instagram, or if you don't even have an Instagram account, if you are with a good educational degree, or நீங்க படிக்கவே இல்லை அப்படின்னாலும், even if you're married at a young age, or even when you're married, you're not married when you are older, or you're blessed with a baby, if you're not blessed with a baby yet, if you are having a blessed life so far, or you're going through a testing time as of now, every person has a particularly well crafted plan. நம்மளே வந்து இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த டு டூ லிஸ்ட் போடுற பிளான் இருக்கும்னு எனக்கு தெரியல.
மார்னிங் அந்த நாளுக்கான பிளான் போடுவோம், இன்னைக்கு இந்த ஒர்க் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளே நம்மளோட வாழ்க்கையில இந்த நாளுக்கு இப்படி பிளான் பண்ணும் பொழுது நம்மள படைச்சு பார்த்து பார்த்து படைச்சு நமக்கு நம்மளுடைய தலையில எத்தனை முடி இருக்குன்னு எண்ணி, என் பொண்ணுக்கு இந்த கண்ணுதான் இருக்கும், என் பொண்ணுக்கு இந்த வாய் தான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி, இந்த தேதியில இந்த பொண்ணு பிறப்பா, இந்த தேதியில இந்த பொண்ணுக்கு இது நடக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து நம்மள இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த ஆண்டவருக்கு நம்மளை குறித்து எவ்வளவு விசேஷத்தை பிளான்ஸ் வச்சிருப்பாரு. So please understand that you are loved by God. நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களோட லைஃப்ல நீங்க அடுத்த கால் எடுத்து வைக்க முடியும். So to all the ladies that who are watching this, to even for all the gentlemen who are watching this, always remember that God is having a very very special plan for you. அதனால எப்பமாவது ஐயோ என்னுடைய என்ன நடக்குமோ அப்படின்னு யோசிக்கும் பொழுது just pat yourself and say you are blessed. ஏன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்துக்கு தான் அழைச்சிருக்கிறார். So whatever you're going through, always remember that no, it's God's plan for you. That is what I'd like to say. ஓகே அக்கா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் திஸ். பெக்கி அக்கா, நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? Okay, since this is like women centered அப்படின்னு சொல்லிட்டு women's day அன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கனால I want to address one issue that is going on. At the end of surveys என்ன சொல்றாங்கன்னா, women are suffering more anxiety than men. அதாவது நம்பர் வைஸ் பார்க்கும் பொழுது மென்னை விட டபுள் த ரேட் women வந்து they are suffering from anxiety. ஸோ இது வந்து as Shirley said, அந்த burden வந்து நிறைய women மேல விழுறதுனால, women are supposed to do this. என்ன ஆனாலும் உடம்பு சரியில்லைனாலும் they have to cook, இப்படி பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு ஒரு ஜெனரலைஸ்டா ஒரு விஷயம் நடக்குது. அண்ட் மல்டி டாஸ்கிங், நம்ம அதை குறித்து பெருமையா பேசினாலும் ஒரு விதத்துல வந்து இட் புட்ஸ் அஸ் இன்டு மோர் ஆங்ஸைட்டி இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஐ வாண்ட் டு அட்ரஸ் திஸ் இஷ்யூ. டெஃபினெட்லி நம்ம வந்து ஒன்னு வந்து நம்ம பிசிக்கலா டயர்ட் ஆயிடுவோம், இன்னொன்னு வந்து மென்டலி வி கெட் டயர்ட் பிகாஸ் பீப்புள் கீப் ஆன் டெல்லிங் தட் யூ ஹேவ் டு டூ திஸ், யூ ஹேவ் டு டூ திஸ், ஒன்லி இஃப் யூ டூ திஸ் யூ ஆர் குட் அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ திங்க் தீஸ் டூ ஆர் த இஷ்யூஸ் வை வி ஆர் ஆங்ஷியஸ் ஆல் த டைம். விமன் ஆர் மோர் ஆங்ஷியஸ் நினைக்கிறேன். ஸோ இந்த ஆங்ஸைட்டிக்கு வந்து ஐ வாண்ட் டு டெல் ஒன் திங் from the Bible actually. So John 15:5ல நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, I am the vine and you are the branches. So நீங்க வந்து எனக்கு கனெக்டடா இருக்கும் பொழுது you are going to be fruitful. But என் கூட வந்து நீங்க கனெக்டடா இல்லைன்னா you cannot do anything அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து இது எல்லாத்தையும் ஒரு பிஸி ஸ்கெடியூலை மேனேஜ் பண்ணி yet if we have to be fruitful without being anxious, I think நம்ம வந்து we have to set our priorities right and we have to get charged up from the charger. ஸோ சார்ஜரா நான் பாக்குறது வந்து ஆண்டவரை தான். ஸோ ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம அந்த சார்ஜை எடுத்துக்கும் பொழுது டெஃபினட்டா வந்து என்னுடைய டேவை நான் இப்படிதான் மேனேஜ் பண்றேன். ஸோ தட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் டிப். ஏன்னா திஸ் இஸ் சம்திங் ஐ ரியலி அட்மயர். நம்ம வந்து என்ன வாசிக்கிறோம் ஃப்ரம் மார்க் சாப்டர் 1ல வந்து பாத்தீங்கன்னா, ஏசப்பா ஹேஸ் அ வெரி வெரி பிஸி ஹெக்டிக் டே just like the women of this present day. நம்ம வந்து காலையில சமைக்கணும், வேலைக்கு போகணும், வீட்டுக்கு வந்து பிள்ளைங்களை பார்க்கணும், பசங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நிறைய நம்ம பிஸி ஹெக்டிக் ஸ்கெடியூல் சொன்னாலும், ஏசப்பாவும் இந்த அதிகாரத்துல வந்து he had a very hectic day. காலையில போய் சினகாக்ல ப்ரீச் பண்றாரு, மதியானம் வந்து பீட்டருடைய மதர் இன் லாவை ஹீல் பண்றாரு, ஈவினிங் வந்து சிக் பீப்புள், டீமன் பொசஸ் பீப்புளை டெலிவர் பண்றாரு, அண்ட் தென் நைட்டு போயிட்டு மறுநாள் காலையில அதிகாலையில when it was still dark he sets out and separates himself, goes to a alone place to pray. So அப்படி இருக்கும் பொழுது ஏன் அதை அவர் செஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தா, I think it is basically when you have a connection with the Heavenly Father, all the peace and all the charge, all the joy that you require comes from there. So the joy of the Lord is our strength. Basically நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவரிடத்துல இருந்து வர அந்த சமாதானமோ அந்த ஜாயும் வந்து definitely will take the anxiety off, even if we are multitasking, even if our day is filled with all the works அப்படின்றதான். So anxiety na என்ன, we miss our joy, we miss our happiness இல்லையா? So if God is our strength, நம்ம அந்த strength வந்து காலங்காத்தால வந்து early morning if we go and when you set your priority right, அதை first பண்ணி முடிச்சிட்டோம்னா we get charged up for the day. That is what I do. So adu vande I think it will be a helpful tip for people who are watching this. And one more thing I want to say is இது வந்து ஒரு ஜெனரல் தாட், போத் women and men, if men are watching this. So நான் என்ன யோசித்தேன்னா வந்து இப்போ இருக்கிற சொசைட்டில ஒரு முக்கியமான இஷ்யூ அப்படின்னு பார்த்தா வந்து women's safety is being endangered.
right? Of course, men's safety is also endangered, but as I told before, the rate is more when it comes to women. So அப்படி இருக்கும் பொழுது I think whether women or men, when you're bringing up your child, whether it is a boy child or a girl child, நம்ம வந்து யூஸ்வலா என்ன சொல்றோம்னா கேர்ள் சில்ட்ரனை வந்து ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப், இதை சொல்லி கொடுக்குறோம் அதை சொல்லி கொடுக்குறோம், ஆல் தட் இஸ் ரைட். அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது சொல்லி தரோம் இஸ் ரைட். பட் why don't we identify the root cause? இப்ப நம்ம ஒரு டிசீஸ்ன்னு வந்து போயிட்டு டாக்டர் கிட்ட சொல்றோம்னா what do we expect? நம்ம சிம்டம்ஸை மட்டும் மாத்திரை கொடுத்து சரி பண்ணிட்டா போதாது. அந்த நோய் எதனால வருது அப்படின்ற ரூட் காஸை we have to identify and treat that. Only then we are not going to have the disease in the future, இல்லையா? ஸோ அப்படி வந்து women's சேஃப்டியை என்டேஞ்சர் பண்ற ரூட் காஸ் இஸ் ஐ திங்க் லேக் ஆஃப் அவேர்னஸ். நம்மளுக்கு அதுக்கு தேவையான விஷயத்த childrenக்கு, girl childo, boy childo, mother and father, both women and men have to take this as a responsibility, as a duty to train your child in the right way. ஸோ அவங்க வந்து கரெக்டா சின்ன வயசுலயே வந்து கேர்ள்னா வந்து இப்படி நீ வந்து அவங்களை மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடாது, ஆப்ஜெக்டா பார்க்கக்கூடாது அப்படின்றத சின்ன வயசுலயே நம்ம வந்து சில்ட்ரனுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது ஐ திங்க் when they are that is a seed that we sow in their heart. எப்பவுமே சின்ன வயசுல ஒரு காரியத்தை நம்ம விதைச்சிட்டோம்னா அவங்க வளரும் பொழுது கண்டிப்பா it takes deep roots. So when they go out into the world and when they literally face that situation, I think they will know to better handle it in a better way. அது தெரியாம இருக்கும் பொழுதுதான் சடனா அவங்களுக்கு டெம்டேஷன் வரும்பொழுதோ சடனா ஒரு சிக்கல் வரும்போது they might not know to handle it. ஸோ சின்ன வயசுலயே அவங்களுக்கு கரெக்டா இதுதான் விஷயம், இப்படிதான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியரா நம்ம எல்லா காரியங்களும் பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்கும் பொழுது both to the girl children and to the boy children, and it is the responsibility of both the father and the mother to train the child in the right way. ஸோ அந்த சீடை உங்களோட பிள்ளைகளோட மனசுல விதைக்க மறந்துடாதீங்க அப்படின்றத நான் சொல்வேன். ஏன்னா we read in Proverbsல train the child in the right way and even when he is old he is not going to depart from it. அதுதான் வந்து பேசிக். இப்ப சயின்ஸும் வந்து it has proved it. சொல்லுவாங்களா 5ல வளையாதது 50ல வளையாதுன்னு ஈவன் சயின்டிபிக்கா நம்மளுக்கு வந்து ப்ரூஃப் இருக்கு. ஸோ நம்ம சின்ன வயசுல ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு அந்த விதையை நம்ம விதைச்சிட்டோம்னா டெஃபினட்டா by the time they grow and get old and when they are literally let into the world and when they are literally facing that situation, they can definitely decide better and handle better and protect themselves as well as boy இருந்தா the girlfriend also. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல என்ன பண்றது அப்படின்றத நம்ம சின்ன வயசுல இருந்தே we have to train the child. Definitely they will not depart from it when they're getting old, as the Bible says. And ஷாரனுக்கு உங்களோட ஒப்பீனியன் கேக்கல. நீங்க என்ன ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, நான் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப நிறைய ஷர்லி அக்கா சொன்ன மாதிரி ஃபேஸ் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி வந்து not that fair, dusky skin, so I faced a lot of problems. Yeah, I still face now. Yeah, it is reduced, but I still face. But you know what, நான் வளரும் போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன், the boldness and the character that grows, that really matters when you grow up, not the color. End of the day, that will all fade. Your skills, your character, what you develop, that stands and that speaks. So அது வந்து நான் இப்ப வளரும் போது நினைச்சுட்டேன். அதே மாதிரி சில விஷயங்கள்ல இன்னுமே சான்ஸ் கைவிட்டு போறதுலாம் இருக்கு. நம்ம ஆசைப்பட்டு நம்ம பண்ண விரும்புறது சான்ஸ் எல்லாம் கைவிட்டு போறது இருக்கு. அப்போ எனக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும், நம்ம இதனாலதான் நம்ம கைவிட்டு போச்சு, நம்ம இப்படி இருந்தான்னா அப்ப என்ன வரும் எனக்குள்ளேயே, நான் போய் கொஸ்டின் பண்ணோம் அவங்கள, how can they do that to me, they can't do that. பட் ஒரு கட்டத்துல எப்படி வரோம்னா நான் போய் கொஸ்டின் பண்ணலாமா, am I that bold enough to question someone? பசங்கன்னா தெரியும்ல, போயிட்டு அடிதடி சண்டை அப்படி இறங்கிடுவாங்க. நம்ம கொஞ்சம் யோசிப்போம், நம்ம போயிட்டு அப்படி இருக்கலாமா, அப்படி பண்ணலாமா, ஏன்னா நமக்கு ஒரு இன்ஜஸ்டிஸ் அங்க நடந்திருக்கே அப்படின்லாம். பட் end of the day the Bible says be bold, be strong, for your Lord your God is with you. He is the conqueror. He is going to fight the battles for you. So இந்த மாதிரி இன்செக்யூரிட்டிஸ் இன்னுமே வரலாம். பட் end of the day, what I want to tell the women out there and even the guys who are watching, see, end of the day, your color, that all doesn't matter. Your character matters, the boldness matters. எப்படி நீங்க ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றீங்க, என்ன பண்றீங்க, that matters. ஏன்னா இன்னைக்கு ட்ரெயின்ல வரும்போது பார்த்தா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஆர் ஒர்க்கிங் விமன். ஸோ அப்படி ஒரு ரேஷியோல நம்ம வந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து சொல்ல வேணாம் இது மாதிரி போயிட்டு நீங்க போல்டா இருங்க, ஏற்கனவே எல்லாரும் போல்டா ஆரம்பிச்சுட்டாங்க.
அவங்களுக்கான விஷயத்துக்கு அவங்க வந்து தே ஸ்டாண்ட், எனக்கு இதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு they getting bolder each day. So அதனால what I want to tell is, இன்னுமே நிறைய பேர் வந்து அந்த இன்செக்யூரிட்டிஸ்ல இருந்து வராம இருக்காங்க. அப்படிலாம் இருக்காதீங்க. ஓவர் தி இயர்ஸ் அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறும். பட் அட் தி ஏர்லியஸ்ட் ட்ரை டு சேஞ்ச். உங்க மைண்ட் இன்னும் போல்ட் ஆகணும். யூ ஹாவ் டு, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்கணும். யூ ஹாவ் த ரைட் டு ஆஸ்க் வாட் யூ வாண்ட். யூ ஹாவ் த ரைட். ஸோ அதை நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. கேட்டாதானே அங்க வந்து தெரியும் உங்களுக்கு இந்த நீட் இருக்குன்னு. ஸோ பி போல்ட் டு ஆஸ்க், பி போல்ட். அண்ட் இது நான் சொல்லாமான்னு தெரியல, பட் நான் சில விஷயத்துல போல்டா இருந்திருக்கேன், அதனாலதான் நான் சொல்றேன். போல்டா நம்ம போய் கேட்கும் போதுதான் ஓ இந்த பிள்ளைக்கு இது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய விஷயத்துல இந்த பொண்ணு என்ன வந்து கேட்டுற போறான்னு தான் நிறைய பேர் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இந்த பொண்ணு என்ன வந்து பண்ணிட போறான்னு. பட் யூ ஹாவ் டு ஷோ தட் you are equally confident and bold to come and speak for yourself. So this is what I want to tell, because God is with you. He is the conqueror. He is the conqueror for all of us. He is fighting the battles. So do not fear. And anyways, இந்த கலர்லாம் ஒரு நாளும் மேட்டர் ஆக போறது இல்லைன்னு இப்போதான் நான் கத்துக்கிறேன். இன்னுமே கத்துப்பேன் நான் நினைக்கிறேன். because all my seniors are here, they are telling. So I know that God is leading each of us and He is giving us the wisdom. ஓகே அக்கா. சோ எல்லாருமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. சோ கடைசியில நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி நானும் அது வந்து நீங்க சொன்னதை வந்து ஒரு ஷார்ட்டா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சோ பைபிள் வசனம் சொல்லிட்டு டிக்னிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் யுவர் க்ளோத்திங் சொல்லிட்டு. சோ எப்பவுமே வந்து எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் விமன் நீங்க வந்து எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். பிகாஸ் வந்து ஷாரனக்கா சொன்ன மாதிரிதான் சில பேர் வந்து நமக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. சோ நம்ம வந்து ஓபன் அப் பண்ணும் போதுதான் பீப்புள் நோ தட் நமக்கும் இதுதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவ்வளவு நேரம் வந்து இவ்வளவு பேர் ஜாயின் பண்ணி எங்களோட வந்து இந்த ஸ்பெஷல் டே இன்னும் ஸ்பெஷல் ஆகுறதுக்கு தேங்க்ஸ். அண்ட் டு ஆல் தி 3 பியூட்டிஃபுல் லேடிஸ், தேங்க்யூ சோ மச். உங்களுடைய டைமை வந்து எல்லாம் நீங்களும் ஒர்க் பண்றீங்க எல்லாருமே. சோ எங்களுக்காக வந்து சின்ன ஏன்னு சொன்னா இவ்வளவு லைஃப் போயிடுச்சு. சோ தேங்க்யூ சோ மச். இந்த டைம்ல வந்து அவ்வளவு பிஸி டைம்லயும் வந்து ஒரு 30 minutes தான் இருக்கும்னு நினைச்சேன் நானு. பட் இவ்வளவு நேரம் போயிடுச்சு. சோ உங்களுடைய I know, right? Because we talk a lot. We've been used to giving our talks and you know, ஒரு டாபிக் கொடுத்தா we'll talk for 5-10 minutes. ஓகே. சோ இது நல்லா ஃபன் ஃபில்டா போச்சு. சோ ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உங்க எல்லாருக்கிட்ட கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். தேங்க்யூ சோ மச். அண்ட் எஸ்பெஷலி ஷாரன் அக்காவும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இந்த ஆர்கனைஸ் பண்றதுல. தேங்க்யூ சோ மச். அண்ட் ஷர்லி அக்கா, பெக்கி அக்கா, நீங்க எல்லாம் வந்து இதை வந்து ஒத்துப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் ரொம்ப யோசிச்சேன் உங்ககிட்ட கேட்கறதுக்கு. பட் ஸ்டில் நீங்க வந்து உங்களோட டைம் எங்களுக்காக ஒதுக்கி உங்க சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ சோ மச் அக்கா. தேங்க்யூ. பாய். Thank you. So much. Bye bye. Thank you for having us. Bye bye.